பயான் நிகழ்ச்சிகள் என்பது அல்லாஹ்வுக்கு விருப்பமான மலக்குமார்கள் சூழ்ந்து கொள்கின்ற அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தும் கருணையும் இறங்குகின்ற ஒரு முக்கியமான ஒரு சபை. நாம் மிக நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து கொண்டிருந்த, பல தடவைகள் முயற்சி செய்தும் கைகூட முடியாமல் இருந்த ஒரு நிகழ்ச்சி தான். ஏற்கனவே பல தடவைகள் ஷேக் அப்துல் ஹமீத் ஷரஈ அவர்களை அழைத்து இந்த இடத்தில் பயான் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்ய வேண்டும் என்ற பல முயற்சிகளை நாங்கள் செய்தோம். அல்லாஹ்வுடைய ஏற்பாடு இந்த தடவை அல்லாஹ் தஆலா அதை நமக்கு கைகூட்டி தந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். நாளறிவிய ரீதியில் பல இடங்களிலும் தவா பணி செய்து வருகின்ற ஷேக் அப்துல் ஹமீத் ஷரஈ அவர்கள் இன்று நம்முடைய பள்ளியில் உரை நிகழ்த்துவதற்காக வந்திருக்கிறார்கள். எம் அழைப்பை ஏற்று ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். அல்லாஹ் தஆலா அவருடைய முயற்சியில் பரக்கத் செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைய நிகழ்ச்சியிலே கணவன் மனைவிக்கிடையில் புரிந்துணர்வு என்ற ஒரு அழகான ஒரு தலைப்பு தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த பயான் நிகழ்ச்சியில் முழுமையாக கலந்து சிறப்பிக்குமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். குறிப்பாக சிறார்களோடு சிலர் வந்திருக்கிறார்கள், சின்ன பிள்ளைகள் வந்திருக்கிறார்கள். எந்த வகையிலும் பயான் நிகழ்ச்சிக்கு அதை டிஸ்டர்ப் இல்லாமல் உங்கள் குழந்தைகளை சரியான முறையில் கவனித்துக் கொள்ளுமாறும் ஆரம்பமாக நான் சொல்லிக் கொள்கிறேன். எனவே இந்த அடிப்படையிலே இந்த இடத்தில் உரை நிகழ்த்துவதற்காக ஷேக் அப்துல் ஹமீத் ஷரஈ அவர்களை நாம் அன்போடு அழைக்கிறோம். الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وإن خير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லா புகழும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு சலாமும் ஸலவாத்தும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் சஹாபாக்கள், தாபீன்கள், தபஅ தாபீன்கள், நல்லோர்கள் எல்லோர் மீதும் என்றென்றும் எப்போதும் உண்டாகட்டுமாக. இன்றைய தலைப்பாக கணவன் மனைவிக்கு இடையிலே உள்ள புரிந்துணர்வு என்கிற ஒரு தலைப்பு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது. என்றால் இன்றைக்கு கணவன் மனைவிக்கு இடையிலே புரிந்துணர்வுகள் சிதைந்து வாழ்க்கைகள் சின்ன பின்னமாகி காலைக்கோடுகள் நிரம்பி வழியக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகி இருப்பதுதான் முக்கியமான ஒரு காரணமாக இருக்குது. கடந்த காலங்களில் ஒரு 30-40 ஆண்டுகளுக்கு முன்னால் திருமண பதிவுகள் தான் அதிகமாக இருக்கும். தலாக்குங்கிறது, விவாகம், பிரிவினை என்பது எங்கேயாவது ஒன்று கேள்விப்படுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இன்றைக்கு காலிமார்களுடைய ரிப்போர்ட்டுகள் எடுத்து பார்த்தா திருமணம் நடக்கிற எண்ணிக்கையை விட பிரிகிற எண்ணிக்கை தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. மற்றைய அரசாங்க கோர்ட் மாதிரி பெண்டிங்கிலேயே 400-500 டிவோர்ஸ் கேஸுகள் ஒவ்வொரு ஊருக்கும் இருந்துக்கிட்டு இருக்கிறத அவதானிக்கக்கூடியதாக இருக்குது. அப்போ இதுக்கெல்லாம் முக்கியமான ஒரு காரணம் என்ன? ஒரு புரிந்துணர்வு இல்லாத ஒரு கணவன் மனைவி, அதுதான் மிக முக்கியமான ஒரு காரணமாக இருக்குது. ஏதோ கல்யாணம் முடிக்கணும், பொண்ணு பார்த்தாச்சு, மாப்பிள்ளை பார்த்தாச்சு, தடம்புடன் என்ற ஏற்பாடு, பயங்கரமான செலவு, நல்லா ஹோல் புக் பண்ணுறாங்க, பெரிய அளவில் ஒலிமா கொடுக்குறாங்க, கல்யாணம் நடக்குது, நாமளும் சந்தோஷமாக வாழ்த்திட்டு போகிறோம். சில கல்யாணங்களை நாமளே நடத்திட்டு போகிறோம்.
மரசல் புரசலாக கொஞ்சம் கொஞ்சமாக விஷயம் கசியுது. அவங்களுக்குள்ள ஒற்றுமை இல்லையாம், பேசுறல்லையாம், பிரிஞ்சிருக்காங்களாம், வெளிநாட்டுக்கு போய்த்தாராம், வேறு பிரச்சனைகள் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு அவசரம் ஒரு முக்கியமான ஒரு காரணம். இந்த கல்யாணம்ங்கிறது வாழ்க்கையில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம், ஒரு இன்றியமையாத ஒரு மனுஷனுக்கு ரொம்ப அவசியமானது. வாழ்க்கையோட மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி கல்யாணத்தில், வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய ஒரு பகுதி இந்த கல்யாணத்தில் இருக்குது. சூரத்து ரூமில் அல்லாஹ் தஆலா 21வது வசனத்தில் சொல்லும்போதும் கூட அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், ஒமின் ஆயாத்திஹி அன் ஹலக லக்கும் மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜா லிதஸ்குனு இலைஹாங்கிறான். அல்லாஹ்வுடைய அத்தாட்சியிலிருந்தும் உள்ள ஒரு விடயம்தான் உங்கள் மனைவிமார்களை உங்களிலிருந்தே அல்லாஹ் தஆலா படைத்திருக்கிறான், நீங்கள் அவர்களிடம் போய் நிம்மதி அடைந்து கொள்வதற்காகங்கிறான். ஒரு ஆண் பெண்ணுங்கிற சோழியை படைச்சதை அங்கே போய் நிம்மதி அடைகிறதுக்காக அப்படிங்கிறான் அல்லாஹ். உங்களுக்குள்ள ஒரு பரஸ்பரம் அன்பு பாசம் இருக்கணுங்கிறதுக்காக அப்படின்ற அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், கணவன் மனைவியாக சேர்ந்து வாழ்கிறது நிம்மதிக்கு தான், நிம்மதியாக இருக்கணும். அதான் இயற்கை இயல்பு. ஒரு கணவன் மனைவி சந்திக்கும் போது ஒரு ராஹத், ஒரு நிம்மதி. 1000 பிரச்சனைகளோடு இருந்தாலும் வீட்டுக்கு போய் மனைவி முகத்தை பார்த்தாலே எல்லாமே தவிடுபடி ஆகிடும். அவள் அவ்வளோ ஆறுதல் சொல்லிடுவாள், மனசு ரொம்ப ராகத்தாக இருக்கும். அவளுக்கு 1000 பிரச்சனை இருந்தாலும் கணவன் தோளில் சாஞ்சாலே போதும், அவர் கையை பிடிச்சாலே போதும், அவர் முகத்தை பார்த்தாலே போதும், எதையும் தாங்குவேன் அப்படி என்கிற ஒரு நிலை அந்த மனைவிக்கு வந்துடும். அது அல்லாஹ் தஆலா அவ்வளோ அழகாக சொல்லி காட்டுறான். சூரத்து ரூம் 21வது வசனம். அதான் யதார்த்தமும் அப்படித்தான் உண்மையாகவும் இருந்துச்சு. இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சில வார்த்தைகள் மீறப்பட்டதை நம்முடைய வாழ்க்கைக்கு இவ்வளோ பெரிய ஒரு சீரழிவு ஏற்படுறதுக்கு காரணம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, துன்கஹுல் மர்ஆ லி அர்பஇன். 4 விஷயத்துக்காக ஒரு பெண் திருமணம் முடிக்கப்படுகிறாள். வளமையில் உள்ளது 4. அழகாக இருக்கிறாங்கிறதுக்காக கல்யாணம் பண்ணிப்பாங்க. உயர்ந்த குலம் குடும்பம்ண்டா இந்த குடும்பத்தில் பண்ணினா அட்ரஸ் சொல்ல தேவையில்லை, அவ்வளோ பெரிய குடும்பம், அதுக்கு பண்ணப்படுறா. அதே மாதிரி அவகிட்ட வசதி இருக்குதுங்கிறதுக்காக கல்யாணம் பண்ணப்படுறா. ஒலி தீனியா, அவகிட்ட மார்க்கம் இருக்குங்கிறதுக்காகவும் திருமணம் முடிக்கப்படுறா. ஆனால் பலஃபர் பிதாத்தி தீனுள்ள பெண்ணை பார்த்து திருமணம் முடித்து நீ வெற்றி பெற்றுக்கோ, இல்லை தரிபத்தை தாக்கு, இல்லாட்டி என் கை நாசமாயிடும்ண்டாங்க. பொதுவாக ஆணுக்கு ஒரு விஷயம் சொன்னால் அது பெண்ணுக்கும் தான். பெரும்பான்மையை தான் வெளியில் பேசுகிறது. பெட்ரோல் செட்டுன்னு சொல்லுவோம், அங்கே டீசல் இருக்கும். டீசல் செட்டுன்னு சொல்கிறது இல்லை, பெரும்பான்மையை தான் சொல்கிறது. அப்போ மார்க்கமுள்ள பெண்ணை பார்த்து திருமணம் முடியும்னா பெண்களும் மார்க்கமுள்ள ஆணை பார்த்து திருமணம் முடிக்கணும். அங்கே மார்க்கம் கவனிக்கப்பட வேண்டும். ஆனால் ரொம்ப பெரிய ஒரு முக்கியம். அது மீறப்பட்டாச்சு. அந்த மார்க்கத்தையும் நாம எப்படி எடுக்கிறோம்னு சொன்னால் வெளி தோற்றத்தில் அந்த மார்க்கத்தை பார்த்துக்கிறோம். வழங்கிட்டா மார்க்கம்ங்கிறது எதுவும் மார்க்கம் தான். தாடி கண்டிப்பாக வைக்கணும், நல்லா உடுக்கணும், கரண்டை காலுக்கு மேலே உடுக்கணும், ஃபர்தா போடணும், ஃபேஸ் கவர் போடணும், அதான் அது வெளி தோற்றம் தான். ஆனால் அது மட்டும்தான் மார்க்கம் என்று எடுக்கக்கூடாது. மார்க்கம் உள்ளவரை பார்த்து திருமணம் முடிக்கணும், மார்க்கம் உள்ளவளையும் பார்த்து திருமணம் முடிக்கணும். நான் வெளியில் பெரிய தாடியும் ஜுப்பாவும் சும்மா பயானும் பண்ணுறேன், ஆனால் தாய் தகப்பனை மதிக்க மாட்டேங்கிறான்டா. இந்த மார்க்கம் இருக்குது என்கிட்ட, யோசிச்சு பாருங்க, மார்க்கம் இருக்குதா? அது முக்கியமான ஒரு விஷயம் இல்லையா? மனைவி மக்களை கவனிக்காமல் நான் ஊருக்கு சேவை செஞ்சுட்டு இருந்தால் நான் மார்க்கவாதியா? இல்லை இல்லை. வெளியில் பெரிய ஃபர்தாவும் ஃபேஸ் கவரும் போட்டுக்கிட்டு உம்மாகே போ நீ போ பாயப்பத்து அப்படின்னு சொல்லிக்கிட்டு எதிர்த்துக்கிட்டு ஒருத்தி வெளியில் கிளம்புறான்டா அவள்கிட்ட மார்க்கம் இருக்குதா? இல்லை இல்லை. அப்போ மார்க்கம் என்கிறது எல்லா விஷயத்திலையும் இருக்கணும். அழகான ஒரு விளக்கத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, அல் முஸ்லிம் மன் சலிம் அல் முஸ்லிமுன மின் லிசானி வ யதிஹிங்கிறாங்க. ஒரு உண்மையான ஒரு முஸ்லீம் யார் தெரியுமா? முஸ்லீமுக்கு விளக்கம் சொல்லும்போது ரசூலுல்லாஹ் தாடி வச்சிருக்கணும், பர்தா போட்டிருக்கணும், பள்ளிக்குள்ளே ஏறிக்கணும், தொழுகையில் இருக்கணும், நெத்தி கருத்திருக்கணும், இப்படி சொன்னாங்களா?
ரசூலுல்லாஹ் சொன்னது தன்னை நாவாலும் கையினாலும் அடுத்தவனுக்கு டிஸ்டர்ப் கொடுக்காம, பிரச்சனை கொடுக்காம இருந்தால் அவர் தான் முஸ்லீம்ண்டா. 7 மண்டா இருந்து பார்ப்போம். நம்முடைய நாவாலையும் கையாலையும் அடுத்தவங்களுக்கு பிரச்சனை கொடுக்கப்படாது. அதையும் நாம் 4 வேலி தாண்டித்தான் யோசிக்கிறோம். என்ற நாவாலையும் கையாலையும் அடுத்த ஆளுக்கு பிரச்சனை கொடுக்க போடா என்றோடனே அந்த வீட்டில் என்ன ஸ்டார்ட் பண்ணுறேன், பக்கத்தில் இருக்கிற அடுத்தவள் பொண்டாட்டிக்கு பிரச்சனை கொடுக்கப்படாது. என்ற நாவாலையும் கையாலும் என்ற மனைவி என்ன செய்யணும், சரியாயிருக்கணும். அங்கேயே நல்லா இருந்தால் தான் முஸ்லீம். அப்போ ஒரு மார்க்கம் அங்கே பேணப்படணும். மார்க்கம் பேணப்பட்டால் இவ்வளோ பிரச்சனைகள் இருந்திருக்காது. இப்போ நாங்கள் அந்த மார்க்கத்தை மட்டும் பார்க்கறது இல்லை. ஒரு சமுதாயத்தில் ஒரு முதியவர் மரணித்து விட்டால் ஒரு நூலகம் எரிந்து விட்டது அப்படின்னு ஒரு அறிஞன் ஒரு கருத்து சொன்னான். ஒரு சமுதாயத்தில் ஒரு முதியவர் மரணித்து விட்டால் ஒரு நூலகம் எரிந்து விட்டது என்று நினச்சிக்கோங்கண்டாங்க. ஏன் அதை சொல்கிறாங்கண்டா, நம்முடைய மூதாதையர்கள், நம்மளோட பாப்பா, நம்மளோட பாப்பாட பாப்பா, அப்பா, வயசானாக்கள், பெரியவங்க, வயசானவர்கள், இவர்கள் எந்த ஒரு சமுதாயத்தில் உதாசீனம் செய்யப்படுறாங்களோ, போங்க அது உங்களோட காலம், சும்மா இருங்க என்று ஒதுக்கப்பட்டால் நமக்கு நிறைய அறிவுகள் இல்லாமல் போகுது என்று அர்த்தம். பழமைகள் ரொம்ப அற்புதமானது. அந்த மூதாதையர்களுடைய கருத்துக்கள் இன்னைக்கு எடுக்கப்படுறதில்லை. அவ்வளோ அழகாக அவங்க அனுபவத்தில் பேசுவாங்க, பார்த்தாலே சொல்லுவாங்க. சரி வராது மகனம்பாங்க, சும்மா போங்க பாப்பா, உங்களோட வயசுக்கு அது சரி வராது தான் அப்படின்னு கல்யாணம் பண்ணது பிறகு சொல்லுவாங்க. பாப்பா அப்போ சொன்னார், பார்த்து போட்டே சொல்லிட்டாரு இது சரி வராதுன்னு. அப்படி எப்படி அது அவங்களால முடியுது? எப்படி அந்த பழமைவாதிகளால், அந்த அனுபவித்தவர்கள், வாழ்ந்து ஆண்டவர்கள், அவர்களால் சில விஷயங்கள், ஒரு சிலருடைய பேச்சு, அவங்களுடைய எக்ஷன், அடுத்தவர்களை மதிக்கிற தன்மை, அவங்களுடைய பாடி லாங்குவேஜில் வச்சு சில விஷயங்களை சொல்லிடுவாங்க. இது இப்படித்தான், இதோட தன்மை தான் அப்படின்னு சொல்லிடுவாங்க. சாஸ்திரம் இல்லாது, அது சாஸ்திரம் இல்லை, அது வகுத்து சொல்வது. புகை வருதுண்டா நெருப்பிடிக்கின்றத சாத்திரமாக சொல்கிறது. புகை வருதுண்டா அவடத்தை நெருப்பிடிக்குது, அதான் வகுத்து சொல்கிறது. இந்த போக்கு சரியில்லை, இந்த இடம் சரியில்லை அப்படிங்கிறது. இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தடுத்த சில விஷயங்களை செய்யும்போது அதை எச்சரிக்கை பண்ணாங்க. இவங்க ஒரு காலத்தில் ஹவாரிஜிகளாக வருவாங்க அப்படின்னு சொல்லப்பட்ட மாதிரி அவங்க அப்படி மாறுறாங்க. உங்களோட போக்கு சரியில்லை அப்படின்னு சொல்கிறாங்களா இல்லையா? அவ்வளோ பேரும் அதுக்குள்ளே இருந்ததை கண்டேங்கிறாங்க. அப்போ இது வகுத்து சொல்வது. முதியவர்கள் மதிக்கப்படாத ஒரு சமுதாயம் இன்னைக்கு அது நடந்துட்டு இருக்கு. அந்த காலத்துலலாம் அந்த பழையவர்கள் அவங்கக்கிட்ட தான் போய் கேட்பாங்க, என்ன செய்வோம் பாப்பா, அப்பா என்ன செய்வோம், நீங்களா சொல்லுங்களேன் அப்படின்றனா அவங்க ஒரு கருத்து சொல்லுவாங்க. அதில் ஒரு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஒருத்தருக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்குது. அந்த குழந்தை வெள்ளையாக அழகாக இருக்கிறாரு. அந்த தகப்பன் கருப்பாக இருக்கிறாரு. மக்களிடத்தில் தப்பான பேச்சு வர துவங்கிடுச்சு. இந்த பிள்ளை இவருடைய பிள்ளை இல்லைங்கிற ஒரு தப்பான பேச்சு வந்துச்சு. இது ஊரெல்லாம் பரவிக்கிட்டு இருக்குது. அந்த தகப்பனும் மகனும் பெட்ஷீட்டால் மூடிக்கிட்டு படுத்துக்கிட்டு இருக்கிறாங்க, தூங்குறாங்க. ரோட்டில் போன ஒருத்தர் இந்த 2 பேருடைய பாதத்தையும் பார்க்குறாரு. தகப்பனுடைய பாதத்தையும் மகனுடைய பாதத்தையும் பார்க்குறாரு. அந்த ரோட்டால் போன ஒருத்தர் இது இந்த 2 பாதமும் தகப்பன் மகனின் பாதம் அப்படின்னு சொன்னார். அவர் ஒரு அனுபவத்தில் செஞ்சுட்டு போகிறார். இது சாத்திரம் இல்லை. ஏன் சாத்திரம் இல்லைன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறி சாத்திரம் பார்க்கறத தடுத்தவங்க. அவர் இப்படி சொல்லிட்டார், பார்த்தீங்களா உங்க சந்தேகம் தீர்ந்து விட்டது, இது வாப்பா மகன் தான், இது வாப்பா மகன் தான். அப்ப இது என்னன்னா, இது ஒரு அறிவு, அந்த முதிர்ச்சி அடைந்த ஒரு அறிவு. அப்போ பழையவர்களுடைய சில கருத்துக்களை நாம் உதாசீனம் செய்யக்கூடாது. பழையவங்க சில விஷயத்தை சொல்லுவாங்க. மூட நம்பிக்கை பற்றி நம்ம பேசுவோம். நம்ம ஊருக்குள்ள ஒரு
வளமை இருக்குது என்னென்னா, பிள்ளை சோர்ந்து போய் சவுத்து போய் பிள்ளை சோர்ந்து அப்படியே இருக்குதுண்டா கண்ணூறு பட்டிருக்கி கத்தியை அடுப்புக்க வையம்பாங்க பழைய ஆக்கள். அந்த பிள்ளைக்கு கண்ணூறு பட்டிக்கு இரும்பு கத்தி அடுப்புக்க வையம்பாங்க. நினைப்பிரிக்குமோ தெரியா, ஒரு சில நாங்கள்லாம் சின்ன வயசில் அப்படி விற்பாங்க. கத்தி இரும்பு கத்தி அடுப்புக்க கொல்லி அடுப்புக்க வச்சு சமைச்சு முடிஞ்சது பிறகு அந்த கத்தி பழுத்து போயிருக்கும். அந்த கத்தியை எடுத்து பால் சொதி, தேங்காய் பால் ஊற்றின சொதி இருந்தால் அந்த சொதிக்குள்ளே ஒரே அமுக்கு, அது புஷ்ஷன், அதை பிள்ளையை கொடு, சரியாயிடும், உஜாராயிரும் பிள்ளை. கண்ணூருக்கு கத்தி அடுப்பில் வச்சு கொடுத்தா மூட நம்பிக்கை. ஆனால் அது ஒரு மருத்துவம். கண்ணூர் இல்லை, அது ஹீமோகுளோபின் குறைஞ்சிருக்கு. உடம்புல ஹீமோகுளோபின் குறைஞ்சா பிள்ளை சவுத்தா புள்ளரிக்கும், எந்நேரம் தூக்கம். பெரியாக்களுக்கு தான் ஹீமோகுளோபின் குறைஞ்சா என்ன செய்யும்? ஹெச்பி குறைஞ்சா ஆள் சோர்ந்த மாதிரி இருக்கும், உஜார் இல்லை, ஒரு வேலை செய்யாமல் இருக்கும். அப்போ ஹீமோகுளோபினை கூட்டுறதுக்கு அயன் டேப்லெட் கொடுக்கணும், அயன் சாப்பாடு குடிக்கணும். ஆனால் கை பாட்டி வைத்தியம் என்ன தெரியுமா? இரும்பை பழுக்க காய்ச்சி தண்ணிக்குள்ளே ஓட்டி போட்டு அந்த தண்ணியை கொடுத்தா உடனே கூடும் அயன், உடனே ஆள் உஜார் ஆயிடும். அப்போ ஒரு பாட்டி வைத்தியம் தான் காலப்போக்கில் மருகி என்ன ஒரு மூட நம்பிக்கையாகி நாம் ஒத்தி தள்ளி விட்டோம். ஆனால் இல்லை, இப்போ என்ன செய்கிறோம்? இப்படி செய்யுங்க, டக்குன்னு ஹீமோகுளோபின் கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மாதிரி நிறைய விஷயங்கள் பழையவர்கள் சொல்லுவாங்க. இது சரியில்லை, இப்படி இருக்கக்கூடாது, இப்படி கதைக்கக்கூடாது, இப்படி புருஷனுக்கு மேலே சத்தம் போடக்கூடாது, பாப்பா வச்சுக்கு இப்படி காலுக்கு மேலே கால் போடக்கூடாது அப்படின்னு சொல்லக்கொள்ள நாம் எல்லாம் அது இப்போ பாப்பா மகன் ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிறோம். அந்த ஃப்ரெண்ட்ஷிப் தான் பாப்பாவுக்கு கழுத்தியால் குத்துறான், மதிப்பே வரமாட்டேங்க. எதிர் காலுக்கு மேலே காலை போட்டு ஃபோன் விளையாடிட்டு இருக்கார், பாப்பா வாரா ஹாய் பாய் ஹாய் கண்டுக்கிட்டு இருக்கேன், என்னடா ஒன்றும் இல்லை அப்படின்னு. அன்னரமெல்லாம் நாமெல்லாம் சின்ன வயசில் பாப்பா வந்தாலே பயம் மாதிரி. அது பயபக்தி, பயம் மட்டும் இல்லை, பயமும் பக்தியும், பாசமும் பயமும் கலந்த ஒன்று தான் அந்த மரியாதை. பயக்கூட இல்லை, ஆனால் பக்தியோடு வந்திருக்குது. அது இருந்தால் தான் அந்த பிள்ளை அவர் வார்த்தையை மதிக்கும். நான் சொல்கிறத இவர் கேட்கணுமெண்டா அவருக்கு என்னில் ஒரு மரியாதை இருக்கணும். மரியாதை இல்லாட்டி அவர் கேட்க மாட்டார். நான் சிக்கெட்டு குடிச்சிக்கிட்டு கலிசரையா நான் இருந்துக்கிட்டு இவர்கிட்ட தம்பி சிக்கெட் குடிக்கப்படான்னா எடுப்போம், மதிக்க இருக்குமா? இல்லையே, இல்லையே, இருக்காது. அதனால தான் நாங்கள் சொல்கிறோம், ஆசிரியர் தினத்துக்கு டீச்சர்மார் டான்ஸ் அடித்தா பிள்ளைகள் கேட்குமா? கேட்காது. பிள்ளைகளுக்கு முன்னால் நீங்கள் ஒரு உத்தமனாக இருந்து காட்டுங்களேன், அப்போ நான் பிள்ளை கேட்க மாட்டேன். அதைத்தானே சொல்கிறேன் நான். அப்போ அந்த விஷயத்தை சரியாக கொடுக்கணும். அப்போ இன்றைக்கு இந்த பிரச்சனை வர்றதுக்கு பெரிய ஒரு காரணம் என்னென்னா, பிள்ளைகள் வாப்பா அம்மாவை மதிக்கிறதில்ல, மதிக்கிற அளவுக்கு நாம் வளர்க்குறதில்ல. நாம் என்ன சொல்கிறோம்ல, இது சோஷலிசம், இது மேற்கத்தியம், இப்போ அது வேறு காலம், இது வேறு காலம், இது எத்தனாவது யுகம், 2020 2025 கம்ப்யூட்டர் யுகம். இப்பெல்லாம் அப்படி ரெண்டு சொல்லி பிள்ளை வளர்த்தோன்னா பிள்ளைகளுக்கு வாப்பா உமாவில் எந்த மதிப்பு மரியாதையும் இல்லை. இப்போ வாப்பா உமா சொல்கிறத அவர் முடிவு எடுக்கிறல. நிறைய கல்யாணங்கள் என்ன நடக்குதுண்டா, மகள் மாப்பிள்ளை பார்த்துக்கு வந்து வாப்பா கல்யாணம் முடிச்சு கொடுக்க ஓடி போகிறது, அதை விடுங்க, அது மார்க்கத்துக்கு முரணானது. இல்லை நிற்க இல்லை, அப்படி ஒலி இல்லாட்டி அது கல்யாணம் இல்லை, அது விபச்சாரம், அதை பற்றி கிடைக்க தேவையில்லை. கல்யாணம் நடக்குது, என்ன செய்த இவள் ஓடிடுவாள் என்று ஒட்டு இவர் ஒலி சொல்லி கொடுக்கார். வேற வழி இல்லை, கேட்காள் இல்லை, அடங்குறாள் இல்லை. இப்போ கை வைக்க முன்னாதே போலீஸ்காரன் விட்ட வந்துடுவான். 18 வயசு எப்படி கை வைப்பாங்க? 18 வயசுக்கு முன்னே கை வச்சோன்னா சுருவர் துஷ்பிரயோகம், வாங்க ஏறுங்க ஜீப்பில் ஒன்றையும் பொண்டாட்டி அடித்தாலும் பிரச்சனை. அடிக்க சொல்லல, இப்போ அப்படி இருக்குது. பிள்ளை வளர்த்துக்க இயலாம், பிள்ளை வளர்த்துக்க இயலாத ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அப்போ நிறைய கல்யாணம் எப்படி நடக்குதுண்டா, கேட்கான் இல்லை, பண்ணினா அவளைத்தான் பண்ணுறன்ட்டு ஒத்த கால நிற்கான், சத்தி முடிச்சு வைப்போம் என்று தான் நிறைய கல்யாணங்கள் நடக்குது. அப்போ ஏன்
ஏன் இந்த பெற்றோர்களுடைய சம்மதம் பார்க்கணும், ஏன் ஒலிகாரருடைய சம்மதம் கேட்கணும், மற்றவர்களுடைய ஆலோசனை? அர்ரிஜாலு கவ்வாமூன அலன் நிஸா, ஆண் தான் பெண்களை நிர்வாகம் செய்கிறவர். மாப்பிள்ளை கல்யாணம் பண்ண வாப்பா அம்மாட அனுமதி தேவை இல்லை. ஆனால் வாப்பா அம்மாட மனசை நோவடிச்சு போட்டு ஒரு கல்யாணம் பண்ணணுமா? கொஞ்சம் கேளுங்களேன், உங்களோட கருத்து என்ன? வாப்பா முடியலையே, முடிவெடுக்கலையே, கேளுங்க. அந்த வாப்பா அம்மா கிட்ட கொஞ்சம் கேளுங்களேன். அவங்க அனுபவ ரீதியாக எல்லாத்தையும் பார்ப்பாங்க. நாம் அந்த பிள்ளையை மட்டும்தான் பார்ப்போம். நம்மளோட அம்மா வாப்பா அந்த பேக்ரவுண்டே பார்க்கும், அந்த சூழலையே பார்க்கும். இது சரியா? அலி ரலியல்லாஹு தஆலா ரெண்டாம் கல்யாணம் பண்ண தொடங்கினாங்க. அலி ரலியல்லாஹு தஆலா ரெண்டாம் கல்யாணம் பண்ண தொடங்கினாங்க. யாரை கல்யாணம் பண்ண தொடங்கினாங்க? அபு ஜஹலுடைய மகளை. இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொன்னாங்க? விரும்பல, நீங்கள் பண்ணுறதா இருந்தால் மகளை விட்டுட்டு பண்ணுங்க. அவர் என்ன வந்தார்? அல்லாவின் நபியின் மகளும் அல்லாவின் எதிரியின் மகளும் ஒரு ஆளுக்கிட்ட ஒன்று சேரத்தை நான் விரும்பலன்றான். அப்போ எல்லாம் பார்க்கணும். இதுகள் எல்லாத்தையும் பெற்றோர்கள் பார்ப்பாங்க. கல்யாணம் எங்கும்போது நம்ம என்ன யோசிக்கிறோம்? எனக்கு ஒரு நல்ல அழகான ஒரு பொண்ணு கிடைச்சிருக்கேன் யோசிக்குமே தவிர நம்மளோட பிள்ளைக்கு நல்ல ஒரு உம்மா கிடைக்குதுங்கிறத யோசிக்கிறது ரொம்ப குறையும். அதையெல்லாம் யோசிக்கணும். நம்மளோட பிள்ளைக்கு இது உம்மா, நம்மளோட மகனுக்கு இது வாப்பா, நம்மளோட பிள்ளைகளுக்கு இது வாப்பப்பா, இது வாப்பம்மா, இது மாமி, இது உம்மம்மா, இது அப்பப்பா, இதெல்லாம் யோசிக்கிற அளவுக்கு பார்த்து கல்யாணம் முடித்தா எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அதெல்லாம் நம்ம பார்க்குறது ரொம்ப குறைவாக இருக்குது. அதனால தான் நான் நடத்துறது எல்லாம் சரி தான் பாப்பா. எனக்கு அங்கே இருக்கல, இருமா கதைக்கிறது எனக்கு கேட்கல, எனக்கு கோபம் வெறுதுன்றோன்னா இனி நமக்கும் இனி வயர் அள்ளும், போய் சண்டை பிடிப்போம். உங்களை நம்பி நாங்கள் பிள்ளை தந்து நீங்கள் இப்படி கதைக்கல அப்படி கதைக்க. இதை நேரத்தோட பார்த்துருக்கோம். செல்லு கேட்டால் தானே நம்ம சப்ஜெக்டுக்குள்ளே வரக்குள்ள அது வேற யார் பேசுவோம். நம்ம இந்த பெற்றோர்கள் பிள்ளைகளை வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கான சில நடவடிக்கை செய்கிறாங்க. அது வேற யார் சப்ஜெக்டை பேசணும். ஆனால் தொடக்கம் சரியில்லையே, இது பிள்ளையே. அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். அமர கொஞ்சம் எல்லாத்தையும் பார்க்கணும். ஒரு ஷர்ட்டு பண்ணுறதுக்கு பாப்பா வேறு வேலை தாண்டி அப்படியே கழுத்துற வரைக்கும் போகணும். கடையா இது குவாலிட்டி நல்லமா, இது ஸ்டிக் சரியாக நிற்குமா, இது கழுவினா மங்குமா அப்படின்ற ஒரு ஷர்ட்டு என்ன பாடு வர்றோம். மற்ற கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ட் ஆன மச்சான் பாடா கொஞ்சம் செலக்ட் பண்ணி தாடா அப்படி கூட்டிக்கு போய் கொஞ்சம் பாடுறான். எப்படி விலையை பற்றி பிரச்சனை, சாமான் குவாலிட்டியான்னு பாருன்னு என்ன பாட்டை படுறோம். ஒரு ஷர்ட்டை தீர்மானம். ஆனால் கல்யாணத்தை பாடினா அடுத்த கிழமை எல்லாம் முடிஞ்சு. அதுக்கு அடுத்த கிழமை எல்லோரும் காலிக்கோட்டில் கொஞ்சம் நிதானமாச்சு வாழ்க்கைடப்பா. அதோட தான் நம்முடைய அட்ரஸே ஆரம்பிக்குது. அதிலிருந்து நம்மளோட வாழ்க்கை ஸ்டார்ட் லைஃப் அப்படி தான் ஆரம்பிக்குது. இது சும்மா ஒரு 3 மாதத்தோட முடிஞ்சு போகிற கதையாயிது. இதுதான் இனி மவுத்துக்கும் இதுதான். அப்போ அதை சும்மா டக்குன்னு அப்படியே தீர்மானிக்கா கொஞ்சம் இது கொஞ்சம் இல்லை, அது விட்டா வேறு இடத்தால இல்லை மாப்பிள்ளை வெறுதாம், அது சான்ஸ் மிஸ் ஆகிடுன்னு கார் வேண்ட போன மாதிரி. அது பழுதண்டா விற்று போட்டு போகலாம், இது பழுதண்டா விற்று போட்டு போகலாம் மேடப்பா. சரி நாம் மிஸ் ஆனால் எவனாவது கொத்தி போடுமே உடனே அது நமக்கு எழுதலாண்டத்தை எடுப்போமே. என்ன பிரச்சனை உனக்குண்டு எழுதியிருந்தால் அதில் யாரு கேட்டாலும் தடைப்பட்டு நிற்குமே. அப்போ கொஞ்சம் நிதானம் இல்லை இந்த கல்யாண விஷயத்தில். கொஞ்சம் அமர கொஞ்சம் விசாரிக்கிறது இல்லை. அப்போ இந்த விஷயம் அதான் பழையவங்க சொல்லுவாங்க, 1000 பேர் சொல்லி ஒரு கல்யாணம் என்று. இந்த பழமொழிகள் மருகி வந்தது நிறைய இருக்கு. அதில் ஒன்று தான் 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணம். நம்ம டாக்டர் சொல்கிறது என்ன, 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணம். அப்படி எல்லாம் கல்யாணத்தில் செய்கிற அநியாயமாக தான். பொய் சொல்லி கல்யாணம் முடிச்சு அவன் வாழ்க்கையோட விளையாடலாமா? 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணம்ங்கிறது மருகி வந்தது. உண்மை என்ன தெரியுமா? 1000 பேர் சொல்லி ஒரு கல்யாணம். சும்மா இல்லை, 1000 பேரை விசாரிக்கணும் கடைசி முடிவுக்கும். 1000 பேர் சொல்லி ஒரு கல்யாணம் தான் மருகி. 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணம். நாம் சோனகன் என்று சொன்னது எப்படி? சோனகன் எப்படி வந்தது? இலங்கையில் குடியேறின முஸ்லீம்கள், நாங்கள் 5 நேரம் தொழுது மரணித்தால் மறுமையில் சுவர்க்கம் கிடைக்கும் என்று சொன்னார்கள்.
அவர்களை பார்த்து இந்துக்கள் சொன்னார்கள், இவர்கள் சுவனர்கள். அந்த சுவனர்கள் என்கிறது மருகி சோனகர் என்று வந்துச்சு. அதுவும் மருகி சோனி என்று வந்துட்டு. இப்போ நம்மளாக்களே ஒரு பழமொழியை மருக வச்சு நம்மளுக்கு எதிராக பேசிட்டு இருக்கோம். சோனிர குடும்பி சும்மா ஆடாதம்பான், சோனிர குடும்பி சும்மா ஆடாதம்பான். அதுவும் மருகி வந்தது தான், நம்மளுக்கு எதிராக சொல்கிறது. உண்மையான பழமொழி என்ன தெரியுமா? சோனிர குடும்பி சும்மாடு ஆகாது. சும்மாடு என்ற என்ன தெரியுமா? தலையில் சீலையை சுற்றி விறகு சுமக்கிறது வைப்பாங்களே, அந்த சீலை சுற்றினத்தை சொல்கிற சும்மாடு. இந்த பாட்டில் சொல்லுவாங்க, சோறு கொண்டு போகிறவளே ஒன்றை சும்மாடு இறக்கு, சோறு கொண்டு போகிறவளே ஒன்றை சும்மாடு இறக்கு என்று கவிதை. சோத்தை பானையில் வச்சு சும்மாட்டில் கொண்டு வராங்க, அந்த சும்மாடு இறக்கு. சும்மாடுங்கிறது அந்த சீலை. சோனகன்ற குடும்பி இங்கே இருக்கு, இது சும்மாடு ஆகாது, இதில் விறகு சுமக்க இயலாது. அதான் பழமொழி. சோனிர குடும்பி சும்மாடு ஆகாது. சோனி குடும்பி கட்டுவான். அந்த காலத்தில் முஸ்லீம்கள் முடிய வளர்த்து குடும்பி கட்டுவாங்க. அப்போ சோனிர குடும்பி சும்மாடு ஆகாது என்று பழமொழி மருகி வந்துச்சு. விளங்கிட்டா? அது மாதிரி ஒன்று தான் 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணம். பழமொழி என்ன? 1000 பேர் சொல்லி ஒரு கல்யாணம். விசாரி, நல்லா விசாரி. 1 2 3 4 காணா விசாரி. ஏன்னா சும்மா மேட்டர் இல்லை, இது வாழ்க்கை பூரா இருக்க போகிற நீ. ஒன்று கைக்கு விலங்கு, இல்லாட்டி கழுத்துக்கு விலங்கு, போ மாட்டிக்க போகிறேன். ரொம்ப கவனமாக எடுக்க வேண்டிய ஒரு முடிவு இது. அது அவசரப்படக்கூடாது. ஒன்று. 2வது விஷயம், இந்த கல்யாணத்தில் நிறைய பிரச்சனைகள் வர்றதுக்கு இன்னொரு முக்கியமான ஒரு காரணம் என்ன அப்படின்றால், நம்ம ஒரு கவுன்சிலராக இருந்து நிறைய ஃபேமிலி கவுன்சிலிங் பார்த்ததால் சொல்கிற ஒரு விஷயம், ஒரு பக்குவம் வர்றதுக்கு முன்னாடி கல்யாணத்தை முடிச்சு கொடுத்துருக்கோம். இப்போ கடந்த காலங்களில் இப்போ நம்மள்கிட்ட இருக்கிற நம்மளோட உம்மா ஆக்கள்கிட்ட சுலகை கொடுத்து அரிசியை கொடுத்தா தவிடு வேறையாக புடைச்சி தருவாங்க. அரிசிக்குள்ள தவிட்டை அப்படியே புடைச்சி வேறையாக்கி போட்டால் அப்படி தருவாங்க. நெல் நிலத்தில் கொட்டினா மண்ணோட சேர்த்து அள்ளி அப்படியே புடைச்சி நெல் வேற கல் வேற பிரிப்பாங்க. இப்போ சொலகு மிதிக்கு, நெல்லி மிதிக்கு, கல் மிதிக்கு கொடுத்து பார்ப்போம். மார்க்கிட்டையாவது எடுத்தாப்பா ஒவ்வொன்றா புறக்கலாம், புடைக்க தெரியா. இப்போ நான் என்ன சொல்கிறேன்டா, ஒரு கல்யாணம் பண்ணுற பெண்ணுக்கு அப்போ சில கைப்பக்குவங்கள் வரும் வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா நீ இன்னொரு இடத்துல போகிற. கல்யாணம்ங்கிறது செக்ஸ் இல்லை, அது மட்டும் இல்லை, அது உண்டான். ஆனால் அது மட்டும் இல்லை, அந்த வீட்டை பொறுப்பெடுத்து நடத்தக்கூடிய ஒரு ஆண் மகனாகவும் ஒரு பெண் மகனாகவும் அவங்க மாறணும். வார பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கக்கூடிய தம்பதிகள் அவங்க. குழந்தை பிறந்தா என்ன செய்யணும், வீட்டுக்கு விசிட்டு வந்தால் என்ன செய்யணும், எத்தனை பேர் வந்திருக்காங்க, இதுக்கு எவ்வளவு தண்ணி வைக்கணும், இதை எப்படி ஆக்கணும், மீன் எப்படி ஆக்கணும், இறைச்சி எப்படி ஆக்கணும், மரக்கறி எப்படி ஆக்கணும், இறால் எப்படி ஆக்கணும், பிரியாணி எப்படி வைக்கணும், தீவனங்கள் எப்படி செய்யணும், பழத்தை எப்படி வெட்டணும். கட்டி இருக்கு, பழம் இருக்கு, வெட்ட தெரியா. மீன் இருக்கு, ஆக்க தெரியா. புருஷனுக்கு ஒரு டீ ஊற்ற தெரியா. கல்யாணம் முடிச்சுட்டா. கல்யாணம் முடிச்சுட்டா அம்மா அம்மா கதவை தட்டு. என்னம்மா? அவர் போக போகிறாரு, ஒரு டீ ஊற்றிட்டாம்மா டக்குன்னு. பாருக்கு மாப்பிள்ளை உனக்கு அம்மாக்கா. பொல்லாகி நடக்கிற கேஸ். எனக்கிட்ட ஒரு டிவோர்ஸ் கேஸ் வந்துச்சுங்க. ஒரு டிவோர்ஸ் கேஸ் வந்துச்சு. நானும் இணக்கப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரேன் என்றால் உருப்படியான காரணம் ஒன்றும் பெருகுதில்லை, எல்லாம் நல்லம், பிரச்சனை ஒன்றும் இல்லை. கடைசியில் அவன் ஆட்டாமல் சொன்னான், மொழி கணக்க வேணாம், எப்பயாவதுவே எனக்கு டியூட்டி தந்திக்காவான்னு கேளுங்க. பிரச்சனை எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா இம்மா மௌத்தானத்தோட ஸ்டார்ட். அப்பான் இவனுக்கு தெரியும், இவ்வளவு நாள் மாமியா தான் நம்மளை சமைச்சி டியூட்டி கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கிட்டியா. மாமியா மௌத்தானத்தோட டீ வருது, ஊற்றி தெருவாள் வாயில் படுத்துடலாம். மாவு ஒரு பக்கம், சீனி ஒரு பக்கம், மீன் ஒரு பக்கம், கொச்சி அது ஒரு பக்கம். அப்போ நான் அவளுக்கிட்ட கேட்டேன், டீ விட்ட தெரியுமான்னு கேட்டேன். இப்படி குனிகிறாள். வயசு எத்துங்க, 27, புள்ள 3. அல்லாஹு அக்பர், உண்மையாக டீ விட்ட தெரியாதான்னு கேட்டேன். இப்படி கிடைக்க இல்லையும் இல்லை, ஓமும் இல்லை சொல்கிறேன். இல்லை சார்,
நான் கேட்டேன், சோறாக்க தெரியுமா? கேளுங்க மௌலவி, கேளுங்க. கேட்டேன், சோறாக்க தெரியுமா? அதுக்கும் வெள்ளை சோறு, சும்மா தண்ணியும் உப்பும் போட்டு ஆக்குற சோறு தெரியுமான்னு கேட்டேன். 3 பிள்ளை தெரியா. அவன் எப்படி வாழும்? எத்தனை நாளைக்கு அவன் அப்படி திண்டுக்கிட்டு இருக்கிறது? இப்போ நாம் கல்யாணம் முடிச்சு கொடுக்க போகிறோம். இப்போ எல்லாரும் பிள்ளை வளர்க்குற நோகாமல் ஸ்கூல் இங்கிலீஷ் காலேஜில் போகிற, அப்படி வந்தோன்னே அப்படி யூனிவர்சிட்டிக்கு போகிற, யூனிவர்சிட்டிக்கு டிரைவரும் வேணும் வைக்கிற, ஆட்டோ வைக்கிற, யூனிவர்சிட்டி முடித்து வந்து பிள்ளைக்கு பட்டம் அளிப்பு, ஃபேஸ்புக்கில் போட்டாச்சு, மாப்பிள்ளை வந்தாச்சு, கல்யாணம். கல்யாணம் முடிக்க போகிறோமே, இந்த பிள்ளை இன்னொருத்த வாழ போகுதே, அந்த மாப்பிள்ளைக்கு சமைச்சு போடணும், டீ ஊற்றி கொடுக்கணும், மாமியாக வருவாங்க, அவங்கள கவனிக்கணும், இதெல்லாம் செய்கிற அளவுக்கு இந்த பிள்ளைக்கு 7 அம்மாவுக்கு தெரியும் தானே. அதெல்லாம் போக போக சரி வந்துடும். நிறைய பேர் இன்றைக்கி யூடியூப் பார்த்து சமைக்காங்க. இடையில் எம்பி முடிஞ்சால் தம்பி பட்டணி முடிச்சு. அப்போ என்ன நடக்குது? ஒரு தாய் கல்யாணம் முடிச்சு கொடுக்கறதுக்கு முன்னாடி மகளுக்கிட்ட இல்லை சில விஷயங்கள் வந்திருக்கிறான்றதை நோட் பண்ணணுமா இல்லையா? இப்போ பிள்ளைகளை கூட்டிகிட்டு வேலை வாங்குறோம்ல நாங்கள், எங்களுக்கு என்னத்துக்கு வேலை வாங்க? வீட்டை வந்து சேவன் வாராது. சேவன் வாரது எப்போண்டா கையில் வருத்தமுண்டா, கையில் வருத்தமுண்டா தான் சேவன் வரணும். சேவன் வராட்டி என்ன செய்ய? சோத்துக்கு. நம்மளோட பிள்ளைக்கு இதெல்லாம் தெரியும். ஒரு வீட்டுக்கு போய் ஒரு கணவனை கவனித்து ஆக்கி போட்டு இதெல்லாம் செய்கிறதுக்கு தெரியுமாங்கிறத கொஞ்சம் யோசிக்காமல், இது சின்ன விஷயம் இல்லை, இதெல்லாம் சொல்லிட்டு மேட்டார். இப்போ ஃபோனில் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணால் டெலிவரி போய் வீட்டை வருவான் போகணும். இந்த பிள்ளையை சேர்த்து கூட்டிட்டு போவேன். 4 தரம் வந்தால் பழக்கமாகிடும். போ. எத்தனை பேர் டெலிவரி போயோட ஓடிட்டான்? என்ன நடக்குது? இப்போ தயவு செஞ்சு இந்த பிள்ளைகளுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுக்கறதுக்கு முன்னாடி இது ஒரு குடும்ப பெண், அதுக்குரிய தகுதிகள் இருக்குது. அட்லீஸ்ட் ஒரு 5 டீ ஊட்ட தெரியுமா? வெங்காயம் பட்டு தெரியுமா? மீன், இந்த மீன் எப்படி அறுக்கிற, அந்த மீன் எப்படி அறுக்கிற, மரக்கரை எப்படி ஆக்குற, இறைச்சி எப்படி ஆக்குற, இதுக்கு எவ்வளோ தண்ணி வைக்கணும், அதுக்கு எவ்வளோ உப்பு போடணும், இதெல்லாம் தெரியுமா? தெரியா. அப்போ எப்படி வாழ்றது? கல்யாணம் எப்படி சந்தோஷமாக இருக்குது? கொஞ்ச நாளைக்கு ஹோட்டலில் சாப்பிடலாம், கொஞ்ச நாளைக்கு மாமி ஆக்கி தருவா, அவக்கும் வயசு போக மாட்டப்பா. மறு அவருக்கு இன்னொரு பிள்ளை இருக்கும், அந்த பிள்ளைக்கு ஆக்கி கொடுக்க ஓடிடுவா. அப்போ மூத்த பிள்ளைட கல்யாணம். நிறைய பேர் லைஃப்ல இதுதான் பிரச்சனை. அடுத்தது மாமனார் மாமிக்கிட்ட எப்படி நடக்கிறது இல்லையா? இதெல்லாம் படித்து கொடுக்கணுமே, சொல்லி கொடுக்கணுமே. நம்ம பிள்ளை வளர்க்குற முறைகளில் சில பிரச்சனைகள் இருக்குது. அது நம்மளோட பிள்ளைட கல்யாணத்தில் போய் நிற்கிது. நம்ம வீட்டில் ஒரு விசிட்டு வருது, வீட்டுக்கு ஒரு ஆள் வாரார். நம்மளோட பிள்ளை ஹோலுக்குள்ளே இருந்த பிள்ளை ஆள் வருது, புஷ்ஷண்டு பின் ரூமுக்கு ஓடுதுண்டா, நம்மளோட பிள்ளைட வாழ்க்கை பின்னுக்கு பிரச்சனை ஆகும். நம்மளோட பிள்ளைகளுக்கு ஒரு மனிதன் வந்தால், வீட்டுக்கு ஒரு விசிட் வந்தால், அவங்களோட ஃபேஸ் டு ஃபேஸ் முகம் கொடுத்து பேச பழக்கி கொடுக்கணும். கொடுக்கலாட்டி அதுக்கு சொல்கிறது சோசியல் ஃபோபியா. சோசியல் ஃபோபியா இருக்கிற ஆட்கள் எல்லாம் அழகாக இருப்பாங்க, படிச்சிருப்பாங்க, டிகிரி முடிச்சிருப்பாங்க, பிஹெச்டி முடிச்சிருப்பாங்க, எழுதின எக்ஸாம் பாஸ் பக்காவாக இருப்பாங்க. கைக்கன்றக்கு இருக்காது. ஒரு ஆளோட பார்த்து பேச மாட்டான், முகம் பார்த்து பேச தெரியா. ஆனால் ஆள் தப்பு இல்லை. ஆனால் புருஷன் சந்தேகப்படுவான், இப்போ என்னோட கதைக்காக இல்லைம்மா, கதைக்கான்னா நம்ம சின்ன வயசு பழக்கம். கண்ணை பார்த்து கதைக்கிறல்ல, ஐ கன்றக்கு ரொம்ப முக்கியம். கண்ணை பார்த்து பிள்ளை கதைக்குது இல்லாட்டி கவனம் செலுத்துங்க. சோசியல் ஃபோபியா ஸ்டார்ட். இப்போ உள்ள சிஸ்டம் ஃபோன்லையும் லேப்டாப்லையும் ஐபேட்லையும் பிள்ளை வாழ்ந்து இயந்திரங்களோடு பழகுது, மனுஷனோட பழகல. இயல்பாகவே சோசியல் ஃபோபியா ஏற்படுது. மனுஷனோட பிள்ளைக்கு பழக தெரியாது, மக்களோட பழக தெரியாது, நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரியாது, ஃபோனில் என்ன நடக்குதுன்னு தெரியும். ஐக்கன் இல்லை, ஆக்களோட பேச தெரியாது, 4 பேரோட இருந்து கதைக்க தெரியாது, வெல்கம் பண்ண தெரியாது. பிள்ளைகளை நம்ம அதுக்கு பழக்கணும். போ இப்போ கழிச்சு தெரியுவா, பேசு, வாங்க இருங்க, பாப்பா தான் இப்போ தான் கேட்டு போகிறாரு, உட்காருங்க, டீ குடிக்கிறீங்களா பிளேன் குடிக்கிறீங்களா, இது கேளு, அம்மா சொல்லணும். அந்த பொம்பளை பிள்ளை பெண்களோட போய் பழக விடணும். அப்போ அந்த சோசியல் தொடர்பு இருக்கணும்.
இப்படி சமூகத்தை விட்டு ஒதுங்கி ஒதுங்கி ஓரமாக பண்ணால் அந்த சோசியல் ஃபோபியா ஸ்டார்ட் ஆகும். இந்த சோசியல் ஃபோபியாவோட இருக்கிற ஒரு பிள்ளை கல்யாணம் முடிச்சது பிறகு மாமியா சொல்லுவா, மருமகளுக்கு மனநோய் மாதிரி இருக்கு, ஆக்கள் வந்த உள்ளுக்கு ஓடுறாள், ஆக்களோட கதைக்கால் இல்லை, கதைக்க தெரியா, கேட்டால் மட்டும் பதில் சொல்லி கொடுத்து சும்மா இருக்காள், ஆக்கள் கண்ணை காட்டுறாங்க, பிள்ளைக்கு ஒன்றும் இல்லை, நல்ல பிள்ளை. அவளை சர்டிஃபிகேட் எடுத்து பார்த்தா சுபஹானல்லா, சும்மா டிகிரி முடிச்சு பிஹெச்டி முடிச்சிருக்காள். அவள் படிப்பில் கட்டிக்காரு, இங்கிலீஷில் தரோம், எக்ஸாம் எழுத விட்டா அவளே. ஆனால் ஆக்கள்கிட்ட கதைக்க விட்டா டபுள்யூ முடிச்சு. அப்போ இது என்ன செய்யணும்னா அந்த பிள்ளையை பற்றி ஒரு தப்பான எண்ணத்தை உண்டாகும். இப்போ மாமியாருக்கும் மருமகளுக்கும் குழம்பும், என்ன பிள்ளை என்னண்டா என்ன இப்படி உத்து பார்த்தா இன்னைக்கு பிள்ளை குழம்பு குறைங்க பூமாய்த்தான வளர்த்த அப்படி தொட்டா சரி, நான் இப்போ போகிறேன், நீ பாப்பாவை கோல் பண்ண அவர் வந்துடுவார். நான் பிள்ளை வளர்த்த எப்படி என்று தெரியுமா, நீங்கள் பிள்ளை வளர்த்த எப்படி என்று தெரியும். ஆனால் நீங்களே வச்சுக்கிட்டு இருந்தால் ஒன்றும் இல்லை, கல்யாணம் பண்ணி கொடுக்க போகிறீங்க. அப்போ வளர்க்க கொள்ள பிள்ளை அந்த இடத்துல வளர மாதிரி இல்லை, வளர்க்கணும். நம்மளோட பிள்ளையில நம்ம அப்படி தான் வளர்க்கணும். இப்போ பிள்ளைக்கு நொந்துடும், கை பொக்குளிச்சிடும், பிள்ளைகளை சித்திரவதை செய்யல, பிள்ளைகளை பழக்கிற, இதை விட்டு உலகத்தையும் தூத்துடு, இதை கழுவு, இதை மப்பன், நீ இன்றைக்கு சமை பார்ப்போம், 5 பேருக்கு தண்ணி வை பார்ப்போம், 5 கப் டீ எவ்வளோ தண்ணி வைக்கணும் வெய் பார்ப்போம், வெய் இன்னும் கொஞ்சம் மடு ட்ரை, இப்போ கொதிக்க வை, இப்போ என்ன செய்யணும், அடுத்தது என்ன செய்யணும். இப்படி ஒரு ட்ரைனிங் ஒன்று கொடுத்தா, ஒரு பழக்கத்தை கொடுத்தா இப்போ நாங்கள் எல்லோரும் ஃபோனில் கடும் பிஸி, முழுப்பெரும் பிஸி, படித்தாலும் பிடி, உத்தியோகத்துக்கு போனாலும் பிஸி, போகாட்டியும் பிஸி, எல்லோரும் ஃபோனில் பிஸி, எல்லோரும் ஃபோனில் பிஸி. இவங்களும் சோசியல் மீடியாவில், அவரும் சோசியல் மீடியாவில். பிள்ளை சமைக்கணும், கல்யாணம் பெறுது என்ன ஆன்லைனில் ஒரு கிளாஸ் ஆர்டர் பண்ணியாச்சு, நாளைக்கு கிளாஸ் ஸ்டார்ட், மகள் சமைக்க பழக போட இல்லைங்க, அதை நீ வளர்க்க, அதையும் ஃபோனுக்குள்ளெல்லாம் செஞ்சா அப்போ எப்படி ஒரு கல்யாணம், ஒரு சந்தோஷமான கல்யாணம் ஆகிடுது. சின்ன விஷயம் இல்லை, நிறைய வாழ்க்கை பிரிகிறதுக்கு இது ஒரு காரணமாகும். அப்போ ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் ரொம்ப முக்கியம். எப்படி பேசுகிற, எப்படி கதைக்கிற, எப்படி பிஹேவியர் பண்ணுற, என்ன செய்யணும், இதுகளெல்லாம் என்ன செய்யணும், பழக்கணும். எத்தனை மணிக்கு எழும்பினா முதல் வேலை என்ன, வீட்டில் என்னென்ன விஷயங்களை முதல் கவனிக்கணும், எப்படி வச்சிருக்கணும், இதுகளை நம்மளோட ஆம்பளை பிள்ளைகளையும் பழகி, பொம்பளை பிள்ளைகளையும் பழகி, அதுக்கு போகிற அவங்களுக்கு ஒரு கல்யாணம் முடித்து கொடுத்தா ஒரு மெச்சுவர்ட்டி, அதில் ஒரு டயர்டு, அதில் ஒரு கஷ்டம் இல்லை, அதில் என்ன இருக்குது, நல்ல விஷயம் தானே செய்யும். இது சிலர் அவர் உம்மாட சொல்லுக்காரு, மாமியா அப்படி இருக்கா, இது வாழ்க்கை கஷ்டம். மனுஷன் சிங்கத்தையும் புலியையும் பழகி சர்க்கசி காட்டுறான். மாமியாவை கேட்கப்பட தெரியாதா, மாப்பிள்ளையை மயக்க தெரியாதா, பொண்டாட்டியை இஷ்டப்பட வைக்க தெரியாதா, என்ன எல்லாம் மனுஷன் செய்கிறான். கவுத்தில் நடக்கான். அங்கே புளியை வளர்த்து அதுக்கு சர்க்கசி காட்டி பக்கத்தில் வச்சுக்கிட்டு, அதை ஒரு துணியை வச்சுக்கிட்டு அதை கூத்தாட வைக்காது. அப்போ பொண்டாட்டியை மயக்க தெரியாதா, என்னென்னா நாம் ரெடி இல்லை, எல்லாமே கரெக்டாக சரியாக கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் பண்ண மாதிரி வந்து சேரணுமெண்டா. அப்போ எப்படி நம்மக்கிட்ட ஒரு திறமை இருக்கணுமே, எங்கே நம்ம கை வைக்கணும், எப்படி மயக்கணும், எப்படி பேசணும், எப்படி பேசினா எது சரி வரும், இது நமக்கு கண்டிப்பாக தெரியணுமே. அப்போ இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸுகளை நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். தொடர்பாடல் எப்படி இருக்கணும், எப்படி பேசணும், எப்படி இருக்கணும். அப்போ பிள்ளைகளுக்கு முதல்ல நம்ம ஐ கான்டாக்ட் படித்து கொடுக்கணும். கண்ணை பார்த்து கதை, அப்போ சோசியல் ஃபோபியா வராது. கண்ணை பார்த்து கதைக்கிறதுக்கு பிள்ளைகளை பழக்கணும். பிள்ளைகள் பேசிக்கிட்டு போகலையே டக்குன்னு தலையை தொங்க விடுதுன்னா கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தணும். பிள்ளைக்கு என்ன பிரச்சனை இருக்குது, பிள்ளைக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது, கண்ணை பார்த்து பேச வைக்கணும். ஆட்களுக்கு முகம் கொடுக்க வைக்கணும். அந்தந்த ஏஜ் குரூப்போட பழக்கணும். வயசுக்கு மூத்த நட்பு அறவை சரி வராது. பிள்ளைகள் வளரும் போது வயசுக்கு மூத்த நட்பு அறவை சரி வராது. என்ன வயசுக்கு மூத்த நட்பு, எந்த வயசுக்கு சாதாரணமான சொல் சின்ன பிள்ளைக்கு தூஷணம், அதுக்கு தான் வயசுக்கு மூத்த நட்பு கூடாதுன்னு சொல்கிறது. நம்மளோட மகன் பெரிய வகுப்பு படிக்கிறவங்களோட தான் கூறாருன்றா சம்திங் ராங், பிள்ளை பழுதாகுது. நம்மளோட மகள் கொஞ்சம் பெரிய பொம்பளைகளோடான் கூட பழகிறான்னா பிள்ளை பழுதாகுதுன்ற அர்த்தம். அப்போ இதெல்லாம் கவனிக்கணும். நம்மளோட பாட்டுக்கு நாம் இருக்கோம்.
நம்முடைய மகளை கூட்டாளி ஊட்ட வந்து விளையாடுறாள், கதைக்கால், 2 பிள்ளைகளும் கதைச்சிட்டு இருக்கின்றா. ஓகே, கதைச்சிட்டு இருக்கும்போது நீங்கள் பக்கத்தால் க்ரோஸ் பண்ணுறீங்க, கதை நிற்கிதுண்டா, சம்திங் ராங். அங்கே கொஞ்சம் யோசிக்கணும். இது நட்பு சரி வராது. பேசிக்கிட்டு இருந்தால் பேசிக்கிட்டு இருக்கணும். நான் பக்கத்தால் போகலையே நிற்கணும் அந்த கதை. அப்போ வேறு ஏதோ பேசுகிறாங்க, தகுதிக்கு மீறின பேச்சுவார்த்தை போகுது. அப்போ சம்திங் ராங். அதை நிப்பாட்டணும். அப்போ நம்முடைய பிள்ளைகளை வளர்க்கும் போதே ஒரு நல்ல வாழ்க்கைக்கு தயாராகக்கூடிய ஒரு பிள்ளையாக நம்ம வளர்க்க தயாராகணும். பிள்ளை வளர்க்கணும். நம்மளோட பிள்ளைகளை அப்படி பழக்கணும். ஆம்பளை பிள்ளையும் அப்படி தான் இருக்கணும், பொம்பளை பிள்ளைகளும் அப்படி தான் இருக்கணும். அதுக்கு யார் மாடல்? அம்மாவும் பாப்பாவும் தான். அம்மாவும் பாப்பாவும் தான் பிள்ளைகளுக்கு எப்போவுமே உதாரண புருஷர்கள். அவங்களாம் எல்லாருமே அப்படி தான். அம்மா பாப்பாவை தான் அது பிள்ளை பார்க்கும். கோபம் வந்தால் எங்கள் பாப்பா எப்படி நடப்பார், அதை பார்த்து அவன் பழகிக்குவான். அவன் அதே ஆக்ஷன் அவனுக்கு வந்து அதே வார்த்தையை அவன் பிரயோகிப்பான். அப்போ நாங்கள் பிள்ளைகளுக்கு முன்னால் வாழ்ந்து காட்டணும். நாங்கள் என்ன செய்கிறோம்டா, பிள்ளைகளுக்கு முன்னால் நாம் 2 சண்டை பிடிக்கும். பார்த்துக்குவோம், ரைட், இப்படி தான், ஓகே. இல்லை, ஒரு தாய் ஒரு வாப்பாவை எப்படி கவனிக்கா, வந்த உடனே என்ன செய்கிறா, முதல்ல என்ன செய்கிறா, வாப்பாவை எப்படி கவனிக்கிறா, அவர் கோபப்படும் போது உம்மா எப்படி அவ கையாளுறா, ஒரு தாயை ஒரு தகப்பன் எப்படி கையாளுறாங்க, இதெல்லாத்தையும் கவனிக்கிற ஒரு பிள்ளை வாழ்க்கைக்கு இப்போ தயார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டுக்கு வருவாங்க. ஆயிஷா நாய் சொல்கிறாங்க, நான் மாதவிலக்குள்ள பெண்ணாக இருப்பேன், என் மடியில் படுத்துக்கிட்டு குர்ஆன் ஓதுவாங்கங்கிறாங்க. நபியிட முன்மாதம். நம்ம என்ன செய்யணும்டா, நம்ம பிள்ளைகள் இருக்கும் வைஃபோட மடியில் படுத்துக்கிட்டு குர்ஆன் ஓதுவோம். அதாவது நம்ம வீட்டில் இருக்கும்போது சகஜமாக சோசியலிசமாக நம்மளோட மனைவியிட மடியில் படுக்கிறோம், அவள் தலையை தடவிட்டு இருக்கிறா. அன்பு இப்படி காட்டணும், இதுதான் அன்பு. எங்கள் வாப்பா இப்படி தான் இருப்பாங்க, எங்கள் உம்மா இப்படி தான் இருப்பாங்க. அவங்க சண்டை பிடிச்சி நாங்கள் கண்டதே கிடையாது. இந்த கோபத்தை அப்படியே அடக்குவாங்க, கூலாகுவாங்க. இது பிள்ளைகள் படிக்கும். மூட்டரிக்கிற ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை படிக்கும். அப்போ என்னத்துக்கு இந்த ஹதீஸ் புகாரியில் வருது? ரசூலுல்லாஹ்வுடைய வழிகாட்டுதல்கள் நமக்கு முன்மாதிரம். லक़த் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, அழகிய முன்மாதிரி இந்த ரசூலுல்லாஹ்வுல இருக்குது என்று தான் அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான். இதெல்லாம் முன்மாதிரி தானே. இதெல்லாம் எங்கே? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தட்டில் சாப்பிடுவாங்க. நான் ஒரு எலும்பெடுத்து கடிப்பேன், கடிச்சிட்டு வைப்பேன். நான் எடுத்த எலும்பெடுத்து நான் கடித்த இடத்துல நபி அவர்கள் கடிப்பார்கள். இத்தனைக்கு நான் மாதவிலக்குள்ளவள்ங்கிறாங்க. அதுலேருந்து அவன் என்ன சொல்ல வரல, என் புருஷன் எனக்கு இல்லை, நான் உன் விஷயத்தில் அருவருப்பு படலம்மாங்கிறத காட்டுறாரு அப்படிங்கிறாங்க ஆயிஷா நாய். அப்போ இதெல்லாம் ஒரு ஹதீஸ் அறிவிக்கிற மாதிரி வெளிப்படையாக நடக்குது. இது என்ன? இது ஒரே பாத்திரத்தில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கொண்டா குளிக்கிறாங்க. அது கனவு மனைவி அப்படி தான் குளிக்கிறேன். அதில் என்ன இருக்குது? நகைச்சுவையாக பேசுவாங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பேசும்போது நகைச்சுவையாக பேசுவாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு குளிக்க போகிறாங்க, உம்மு ஸலமா தான் குளிச்சுக்கிட்டு வராங்க. அவர் குளிக்க போனோன்னா அந்த கோப்பையில் மிச்ச தண்ணியை தான் அள்ளி குளிக்க போகிறாருன்னு அவள் உணர்ந்து என்ன சொல்கிறாங்கண்டா, நான் ஜுனுக்குடிய குளிச்ச தண்ணி அது அப்படிங்கிற அவன் நினச்சிக்கிட்டு அந்த தண்ணியில் குளிக்கக்கூடாது. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சிரிச்சுக்கிட்டு சொன்னாங்க, அல் மூமின் லா யன்ஜுஸ், மூமின் நஜீஸ் ஆக மாட்டானேம்மா, மூமின் நஜீஸ் இல்லையே, அந்த தண்ணியில் குளிச்சா என்ன அப்படிங்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிவாசலுக்கு இருந்து ஆயிஷா நாயிட்ட கேட்குறாங்க, ஒரு விரிப்பை விரிச்சு விடுங்கம்மா அப்படிங்கிறாங்க. நான் மாதவிலக்கூட இருக்கேம்மாங்கிறாங்க அவங்க. அப்போ பள்ளிக்குள்ளே வரையலாங்கிறத அவங்க என்ன செய்கிறாங்க, புரிஞ்சுக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் வரலாம்ங்கிறத எப்படி சொல்கிறாங்க தெரியுமா? அது கையில் இல்லையே, அது விரிச்சிட்டு போங்களேங்க. அதை கூட நகைச்சுவையாக சொல்கிறாங்க. இது முஸ்லீமில் வர ஹதீஸ். அது கையில் இல்லையே, வந்துட்டு போங்க. அப்போ ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பேசும்போது சும்மா பெட்டோண்டு சொன்னோட அடிமை கண்ணங்குள்ளிய போகும் அப்படி என்று கழிச்சா அந்த புள்ள அதை தம்பாக்கும். நகைச்சுவை அழகாக பேர் எப்படி ரசூலுல்லாஹ் பேசுகிறாங்க, அது கையில் இல்லை, வந்து விரிச்சிட்டு போடி அப்படிங்கிறாங்க. அதில் என்ன இருக்குது? ஒரு மூமின் நஜீஸா, நான் குளிக்கத்தான் போகிறேன், அதில் என்னம்மா இருக்குது அப்படிங்கிற ஒரு சொத்தாக பேசுகிறாங்க. அப்போ இப்படியான அந்த பேச்சு குடும்பத்தில் நாமளும் ஒரு முன்னுதாரணமாக நாங்கள் இருக்கணும். எத்தனை மணிக்கு வந்தாலும் பாப்பாவுக்கு உமா உடனே டீ ஊற்றி கொடுத்து போட்டா மற்ற வேலை பார்ப்பாங்க. அவங்களுக்கு என்ன வேணுமென்று சாப்பிட்றீங்களா, உடனே சாப்பாட்டை ரெடி பண்ணிடுவாங்க. ஒன்றும் இல்லையே, கடைக்கு போய் வள்ளிக்காங்கன்னு இல்லை,
5 நிமிஷம் இருங்க, ஏதாவது ஒன்று பண்ணி ஒரு முட்டையை பிடிச்சி ஒரு ஆம்லேட்டை போட்டு ஏதாவது ஒன்றை வதக்கி வாட்டி வாப்பாவுக்கு பிடிச்ச மாதிரி செட் பண்ணி ஜாமத்தில் கொடுத்துட்டு தான் எங்கள் அம்மா உட்காருவாங்கங்கிறத பார்த்த ஒரு பொம்பளை பிள்ளை கணவனை எப்படி மதிப்பாங்க, கணவனை எப்படி பார்த்துக்குவாங்க. நம்ம உம்மம்மா வரும்போது பாப்பா எப்படி நடந்துக்கிறாங்க, நம்ம பாப்பம்மா வரும்போது உம்மா எப்படி நடந்துக்கிறாங்க, அப்போ மாமியாவோட எப்படி நடக்கணும் அதை பிள்ளை பார்க்குது, நம்மளை பார்த்து பாடமாக்குது. அப்போ நம்ம நடக்கணும். நிறைய பேருக்கு இந்த பிள்ளைகள் தனக்கே எகென்ஸ்ட் ஆகுறது அவங்களாலாம். ஏன்னா அந்த பிள்ளையையும் வச்சுக்கிட்டு தான் வயசான உமாக்கு ஏசுறது. நன்றி கெட்டது. எத்தனை தடவை நான் மருந்து எடுக்க கொண்டு ஒரு நாளையில் ஒருத்தன் மருந்து எடுத்து தரலன்னு அவன் சொல்லிடுவான். அது அல்சைமர் டெமென்சியாங்கிற நோய் வந்தால் மறந்துடு. இன்றைக்கு காலத்தான ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் வருவோம். பின்னரஞ்சல்வா என்ன ஒருத்தர் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகவும் இல்லை, மருந்து எடுத்து தரையும் இல்லை, 2 சென்னோன்னு நமக்கு கோவம் வந்து. அது அல்சைமர். அந்த நோய் அப்படித்தான். அந்த மூளையில் அசிட்டைகோலினுங்கிற ஹோமோன் குறைஞ்சோடனே சில அந்த செல்லுகள் டெத் ஆகி மறந்துடும். அது 65 வயசுக்கு பிறகு ஏற்படும். அது அல்லாஹ் குர்ஆன்லேயே சொல்வான், யாருக்கு நாம் வயசை நீட்டி கொடுக்குறோமோ அவரே நுணக்கி சூஃபில் ஹல்க் படைப்பால் புரட்டி விடுவோம், திரும்ப குழந்தையாக்கிடுவோங்கிறான். அதான் நடந்துக்கிட்டு இருக்குது. அதை செய்யுது பிள்ளை. அதை அம்மா சொன்னோன்னே நாம் திட்டிக்கிட்டு இருக்கோம். இதை பிள்ளை பார்த்துக்கிட்டு இருக்கான். இப்படி தான் உமாவை திட்டணும். பாப்பாம்மாவை அப்படித்தானே திட்டினாங்க. அவன் பாப்பாவை திட்டுறதுக்கு ரெடி ஆகிடுவான். அப்போ அந்த பிள்ளைகளுக்கு முன்னால் நாம் நடக்கிறது ரொம்ப பெரிய ஒரு முக்கியமாக இருக்கணும். பிள்ளைகளுக்கு முன்னால் நம்ம எப்படி நடக்கணும் அது ரொம்ப பெரிய ஒரு முக்கியம். அப்போ இப்படியான இந்த பயிற்சிகள் நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கப்படலை. நாம் என்ன செய்கிறோம், டிவோர்ஸில் போய் நிற்கிது பிள்ளைகள். அப்போ பிள்ளைகளை வளர்க்கும்போது பிள்ளைகளுக்கு தோல்விகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோ வலிமையை கண்டிப்பாக கொடுக்கணும். அதை கொடுக்காம தான் வளர்க்குறோம். நம்ம கேட்குறதெல்லாம் கொடுக்குறேன். என்ற பிள்ளை உள்ளவங்க பிள்ளை என்கிட்ட இருக்கி என்ன பிரச்சனை கேட்குறது கொடுப்பேன். 1 கேட்டால் 2 ஒரு டசின் ஃப்ரிட்ஜில் போட்டு வச்சுருக்கு, எடுத்து குடிடா. பிள்ளை வளர்க்க மாட்டேன். நம்ம இந்த பிள்ளை தான் பிரச்சனைக்குரிய ஆளாகும். இந்த பிள்ளைக்கு இப்போ நம்ம கேட்குறதெல்லாம் கொடுத்துட்டோம். இப்போ ஏதாவது ஒன்று கிடைக்கலாட்டி அந்த பிள்ளை மனசுடைஞ்சு அப்படியே விழுந்துடும், செத்து போய்த்திரும் அந்த பிள்ளை. அப்போ பிரச்சனைகளை தாங்கக்கூடிய வலிமையை நம்ம பிள்ளைகளுக்கு கொடுக்கணும். அது கண்டிப்பாக கொடுக்கணும். அதை கொடுக்காத பிள்ளை கல்யாணம் முடிச்சு போட்டு பிரச்சனையில் வந்து நிற்கும். அம்மா மாப்பிள்ளை இப்படி கழிச்சு போட்டாருமா, எனக்கு அவர் வேணாம். சின்ன கீறல் கூட விழாமல் தான் நாம் வளர்த்தேன். அவன் காய்ச்சி போட்டு போவான். பிள்ளை கல்யாணம் டிவோர்ஸில் நிற்கும். நாமளும் அதை நியாயமாக பார்ப்போம். நிறைய கல்யாணம் பெண்டிங்கில் கிடக்கும், டிவோர்ஸில் இருக்கு. அதை விட்டு போட்டு இன்னொன்று பண்ணால் அவன் அதை விட பெரிய சனியனாக இருப்பான். இதுக்கு அவனே பரவாயில்லன்னு சொல்லுவாங்க போகிறோம். அப்போ என்னென்னா நமக்குத்தான் சமாளிக்க தெரியா, மாற்றி அமைக்கணும். நம்முடைய பிள்ளைகளை தோல்வி ஏற்றுக்கொள்ளக்கூடிய மன வலிமையோட வளர்க்கணும். அவன் கிளாஸை தூக்கினாலும் அல்லா 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 போட்டுவான்னு சொல்லி அவனை உளுத்தாட்டியாச்சு. ஒரு பிள்ளை கிளாஸை தூக்கினா போட்டு பிள்ளை தான் நமக்கு முக்கியமாக தெரியுது. தூக்கு, ரைட், வெரி குட், கொண்டு வா, எடுத்துட்டு வா, சரியா பிடி, உனக்கு ஏழுண்டா ரெண்டு சென்னா அந்த பிள்ளை எடுத்துட்டு விழுந்துட்டு உடஞ்சிட்டா, நோ ப்ராப்ளம். அப்படியே நெல்லு, அதெல்லாம் பாருதான் பிரச்சனை, அது நழுவிச்சு. ஓகே, இதை விட நம்ம இப்படி பிடிக்கணும், பிடிச்சா சரி பழக்கம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அப்போ அந்த பிள்ளைக்கு அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோவலி, உனக்கு ஏழும், நீ செய்வ, நீ சாதிப்ப கேட்பான். நடிச்சாமல் எனக்கு பால் பக்கெட்டு வேணுமம்மா, கடை ஊட்டிருக்கம்பா, இப்போ வேணுமம்மா, கடை ஊட்டிருக்கிறாம அடம் பிடிப்பான், உளுந்து பிறண்டு ஊட்ட ரெண்டாக்குவான். வேறு வழி இல்லாமல் நைட் கடை தேடி போய் வேண்டி கொண்டாந்து கொடுத்து 2 மணிக்கு அப்பாடா என்றுவோம். நாம் தப்பு செஞ்சிட்டோம், கொடுக்கப்படாது. 2 மணிக்காலும் வேண்டி கொடுத்தமே, அவன் மைண்டில் அவன் பிரெயினில் இப்போ இந்த ஃபார்முலா பதியும். பிடிச்ச பிடி விடாமல் கத்தினா கிடைக்கும் அப்படிங்கிறது அவன் பதிஞ்சிடுவான். இப்போ என்னண்டாலும் அப்படி தான் உளுந்து கத்துவான். நாம் இனி ஓட வேண்டியதான். அன்றைக்கு இல்லை தம்பி கடை ஊட்டி இல்லை, என்ன செய்ய போகிறார், இல்லை எனக்கு வேணும். அப்போ ரைட், கதை உழுது போட்டி கத்திக்கிட்டே மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்.
அன்றைக்கு கொஞ்சம் விடிய கத்த விடுங்க. இன்னொரு நாளைக்கு பால் பக்கெட் வேணும், இல்லை சரி அப்போ நாளைக்கு வேண்டி தெரிவியலா? ஓ அவனுக்கு தெரியும் தானே விடிய தரமாட்டாங்க. இப்போ தோல்வி ஏற்றுக்கொள்ளக்கூடிய மன வலிமை. அப்போ இந்த பிள்ளைக்கு பிரச்சனைகள் வாழ்க்கையில் வாரது சகஜம்தான், இதெல்லாம் தாண்டணும் அப்படிங்கிறத நம்ம இப்போ எழுதுகிறோம் அவரை மைண்டில். இந்த பிரச்சனையை நம்ம சமாளிக்கணும். ரைட், இது இப்படித்தான் இருக்கும், நாமான் தாண்டி போகணும், அது விலகாது நாமான் விலகி போகணும், இதை நாம் எழுதுகிறோம். இதுதான் லைஃப். ஓகே, இப்போ இந்த பிள்ளை வாழும். அப்போ பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் என்று சொல்கிறது, இதை நம்ம பிள்ளைகளுக்கு கொடுக்காம வளர்த்து கல்யாணம் பண்ணி விட்டோன்னே காலிக்கோட்டில் போய் ஏன்டா அந்த அவன் பிரச்சனை அவளால் எதுக்கு இயலாது, இவளை பிரச்சனை இவனால் எதுக்கு இயலாது, மாமியார் மாமனார் பிரச்சனை தொல்லை ஆகும், கல்யாணம் போய் கேன்சல் நிற்கும். இதை சமாளிக்கிறேன். இந்த சின்ன விஷயத்தையெல்லாம் கோட்டுக்கு கொண்டு வரல, நானே சமாளிப்பேனுங்கிற ஒரு தன்னம்பிக்கையை, தைரியத்தை, தோல்வியை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோ வலிமையை, அதை தாண்டக்கூடிய, அதை வெற்றி கொள்ளக்கூடிய, இதை சமாளிக்கணும், நீயே செய், சாதிச்சு பாரு, யோசிச்சு பாருங்கிற அந்த தகவலை பிள்ளைகளுக்கு கொடுக்கணும். அதுக்கு நாம் வாழ்ந்து காட்டணும். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை, எல்லாம் சமாளிச்சிடலாம், ஒன்றுமே இல்லை, எல்லாம் கடந்து போகும். இதை இப்படி தான் கையாளுறது. பிள்ளைகளை வச்சு சொல்லிக் கொடுக்கணும். பிள்ளைகள் கேள்வி கேட்கும். அந்த கேள்வி கூட கேட்குதுன்னா கடும் ஐக்கியம் உள்ள பிள்ளை அந்த பிள்ளை வரப்போகுதுன்னு அர்த்தம். நாம் டயர்டாகிற அளவுக்கு பிள்ளை கேள்வி கேட்கும், நாம் டயர்டாகாமல் பதில் சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்போ அந்த பிள்ளை என்ன கேள்வி கேட்டாலும் தயங்காமல் பதில் சொல்லுங்கள். பதில் தெரியாட்டி அவன்கிட்ட சொல்லுங்கள், கடுங்கேள்வி ஒன்று கேட்குறாய், எனக்கும் இது தெரியலை, கொஞ்சம் யோசிப்போம் மகன், தேடி பார்ப்போம். சின்ன பிள்ளைகிட்ட தோல்வி ஏற்றுக்கொள்ளணும். வெள்ளங்கள்ல பார்ப்போம், நாம் சமாளிக்க பார்க்குறோம். இவ்வளோ பெரிய ஆள் நான், இவங்க கேட்குற கேள்விக்கு பதில் அப்படா பொத்து வாய அறப்படித்த கேள்வி மாடு போ அப்படின்றோன்னு இப்போ பிள்ளைட மனசு சுருங்கும். தெரியான்னு சொல்லுங்கள், தெரிஞ்சேன்னு சொல்லுங்கள், நியாயமாக பேசுங்க, உண்மையை பேசுங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, மன் கால லி ஸபியின் தஆலஹா கஸும்ம லம் யுஅதிஹி ஃபயக்திபாலா. ஒரு சின்ன பிள்ளைக்கு வாமா இதை தாரான்னு சொல்லி வந்தது பிறகு கொடுக்காட்டி அவன் பொய்யன்னாங்க. அப்போ குழந்தையாக இருந்தாலும் வாக்கு மீறாத, சரியாக நடந்துக்க, அப்போ பிள்ளைட மனசு சரியாயிடும். அப்போ எந்த விஷயத்துலையும் நம்ம அடிப்படையில் ஆரம்பத்தில் போட்ட உரம் தான் இப்போ வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குது. நிறைய கல்யாணம் இந்த காலத்தில் ஏன் கல்யாணம் டிவோர்ஸ் கூட யோசிச்சு பாருங்கள். நாம் ஒரு இந்த இறைச்சி கோழி வளர மாதிரி வளர்கிறோம். சைஸை பார்த்தோட சூப்பராக இருக்கும், இது பாபிக்யூவுக்கு நல்லது. இப்படி தான் ஆளை பார்த்தோன்னா நல்லா கொழு கொள்ளண்டு லிப்டிக்கெல்லாம் அடித்து, லிப்டிக்கை தொடச்சிருந்தா ஒரு காருக்கு பெயிண்ட் அடிக்கலாம். பார்த்தா பியூட்டி சூப்பர், இதுதான் பொண்ணு, மாற்றமே கிடையாது. கல்யாணம் எப்போ ஒன்று தான் கேட்கவும் உள்ளுக்கு லிப்டிக்கு தான், அதுவும் அடிக்க ஆள் தேவை, அதுவும் தெரியா முடிஞ்சு. ட்ரௌசர் கழுவையும் தெரியா, ஷர்ட் டைம் பண்ண தெரியா, டீ ஊற்ற தெரியா, சோறாக்க தெரியாண்டா. இப்போ 2-3 நாளைக்கு பரவாயில்ல, அது புது பொண்டாட்டி அடியண்டு வாழ்ந்துட்டு போய் ஒரு வருஷம் ஆகக்கொள்ள மறுவா அப்படி என்று நெட்டுப்பு பறக்கும். அப்போ என்ன காரணம்? பிரச்சனை. அப்போ இது மாதிரி தான் மாப்பிள்ளை மாறும். எல்லாருக்குள்ளேயுமே அந்த குடும்பத்தை ஹேண்டில் பண்ணி சமாளிக்கக்கூடிய அந்த பக்குவம் தெரியும். என்ன எப்படி மீன் பண்ணுறே தெரியும். கல்யாணம் பண்ணிட்டார் ராஜியார், ஒருத்தர் புதுச்சா கல்யாணம் முடிச்சார், வெண்டிக்காய் அந்த பொண்டாடியில் முத்தல் வெண்டிக்காய் வேணுற இப்படி இல்லை, பிஞ்சு அம்பனில் அடுத்த ஆண்டு போய் நல்ல பூக்குள்ளால் வந்த பிஞ்ச வேண்டியது என் ஆண்டவனே இப்படி வேணுறல அந்த நுனியை இப்படி முறிச்சு பார்க்கணும், அப்படித்தான் வெண்டிக்காய் அடுத்த ஆண்டு சரியா முறிச்சு சரியா வெண்டிக்காய். அப்பா சொல்லி எரும மாடு 3 நாளாக வெண்டிக்காய் வேணுற அறிவிக்காகணும். அதுக்கு போடுறாங்க, ஓஹோ அப்படி ஒரு பிரச்சனை. அப்போ இப்படி தான் மாப்பிள்ளை மாற நிலைமை ஆயிடுச்சு. அப்போ இதுக்கு நாம் பழக்கணும், எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பழக்கினா தானே. அப்போ பிள்ளைகள்கிட்ட சில பொறுப்புகளை கொடுக்கணும். இந்த தண்ணி பில்லை கட்டி போட்டுவா, கரண்ட் பில்லை கட்டி போட்டுவா. ஆம்பளை பிள்ளை குடும்ப பொறுப்புகள், இவ்வளோ தான் வருமானம், இப்படி தான் போகுது, இது இன்னார் சம்பளத்தை கொடுக்கணும், பாப்பாவுக்கு இவ்வளோ லோன் இருக்குது, இவ்வளோ கடன் இருக்குது, இன்னார் இது கொடுக்கணும். ஜாபீர் அலி அல்லாஹ் தஆலான்னு சொல்கிறாங்க, என்ன ஒரு நாள் பாப்பா இரவு நேரத்தில் அப்படியே வீட்டை விட்டு வெளியில் கூட்டிகிட்டு போகிறாங்க. முஸ்லீம் கிரந்தத்தில் பதிவாகிருக்கிற ஹதீஸ். மகன்கிட்ட சொல்லாங்க, மகன் நாளைக்கு யுத்தத்தில் நானும் பெயர் கொடுத்துட்டேன், உஹது யுத்தம் நடக்க போகுது, நான் இந்த யுத்தத்தில் ஷஹீத் ஆகணும் என்று ஆசைப்படுறேன் மகன்,
பாப்பாட கடன்கள் இருக்குது, இன்னாருக்கு இவ்வளவு, அறுவடைக்கு ஈச்சம் மரம் தயாராக இருக்குது, மௌத்தானா கடன்களை கொடுத்துடணும். மகனுக்கு பொறுப்பு கொடுக்குறார். சொன்ன மாதிரியே மௌத்தாகிறார். அந்த ஈச்சம்பழத்தை அறுவடை செஞ்சு அவர் கொடுக்க பார்க்குறாரு. ரசூல்லா கிட்ட போனோன்னா அவர் கூப்பிட்டு பங்கு வைக்கிறார். அல்லாஹ்வுடைய ஒரு அருள் பரக்கத், கடனே முடிஞ்சு மீதமும் இருந்துச்சு என்று ஹதீஸுகளை பார்க்குறோம். முஸ்னத் அஹ்மதில், முஸ்லீம் கிரந்தத்தில் ஹதீஸுகளை பார்க்குறோம். அப்போ இந்த ஹதீஸில் என்ன விளங்குன்னா, ஒரு பாப்பா ஒரு மகனுக்கு ஒரு பொறுப்பை காட்டுறாரு. இதுதான் வீடு, இதுதான் கடன், இதுதான் விஷயம், இப்படி தான் இதை செய்யணும் மகன், எனக்கு பிறகு நீங்கள் தான். அதை நாம் நம்மளோட பிள்ளைகளுக்கு சொல்லணும், செய்யணும். இது ஒரு பொறுப்பும் தெரியா, ஒரு கஷ்டமும் தெரியா, வாப்பாட காசு எப்படி வெறுதன்னு தெரியா. 15,000 ரூபா இடம்பா என்னன்னு எடுங்க. மொட்டை பைக்கிலுக்கு ஒரு லைட் ஒன்று ஓடணும், 15,000. அந்த 15,000 ரூபா கஷ்டம் தெரியுமா அவனுக்கு? அப்போ அவனுக்கு அந்த கஷ்டத்தை காட்டினா, பாப்பா வேணாம் பாப்பா, நான் இப்படியே போகிறேன். இப்போ கேடிஎம் பைக்கில் தேவை, இல்லாட்டி வீடு 2 ஆகும். அதில் போனால் தான் அம்பலஞ்சில் வார, அந்த பைக்கில் ஓடி போனால் தான் அம்பலஞ்சில் வார. அது 1000 தரம் பார்த்தா ஜூரி, ஆனாலும் பொடியனுக்கு அதுதான் தேவை, அதுதான் தேவை. நடம் பிடிச்சா கொடுக்காட்டி இவர் இல்லை ஊட்டேன். அப்படி தான் பிள்ளை நிலைமை இருக்கு. ஏன்னா தோல்வி ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை அங்கே கொடுக்கல, இல்லைன்னு சொல்லி பழக்கலை. நோ சொல்லணும் பிள்ளைகளுக்கு, கேட்டதெல்லாம் கொடுக்கப்படா இல்லை, அது கூடாது, அது நமக்கு பொருத்தம் இல்லை. இதை பழகினா தான் இந்த கேடிஎம் பைக்கில் இல்லைண்டா விட்டு கொண்டு போவான். இல்லை, இவ்வளவு நாளாக கேட்டதெல்லாம் வேண்டி தந்தானே. இப்போ வாகனம் பின்னர மூட்டை பைக் இருக்கணும், இல்லாட்டி நடக்கிற வேறு இருக்கும். இப்போ ஓடிடுவானோ, நஞ்சு குடிச்சிடுவானோ, கழுத்தில் கத்தி வைப்பான், கையை அறுப்பான். இதெல்லாம் யுக்திகள். கீறிட்டான்னா நம்மளோட வளர்ப்பு சரியில்லைன்னு அர்த்தம். எப்படி ஒரு பிள்ளை அப்படி செய்யலாம்? பாப்பாட கஷ்டம், உம்மாட கஷ்டத்தை நாம் சொல்லலையே, ஆனால் வளர்க்கலையே, நம்மளோட வச்சிருக்கலையே, எல்லாத்துலேயும் பங்கெடுக்க வைக்கலையே. அப்போ இது ரொம்ப பெரிய ஒரு பிள்ளை அங்கே என்ன செய்யுது நடக்குது. அப்போ இன்றைக்கு நிறைய கல்யாணங்கள் இன்றைக்கு பிரச்சனை ஆகிட்டு போகிறதுக்கு காரணம், அவங்க கல்யாணத்தில் வாழ தெரியாத ஆட்களை கொண்டு போய் விட்டுருச்சு. டிரைவிங் தெரியாமல் வாகனத்தை கொடுக்கலாமா? கொடுப்போமா? நாம் சும்மா அழகான அவுடி வாகனத்தை வேண்டி கொடுத்து ஓடுறாங்கன்னு டயர்னாலும் தானே இருக்கும். இன்றைக்கு இப்படி தான் கல்யாணம் நடக்குது. அழகான பொண்ணை பார்த்து, அழகான மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம். வாழ தெரியா, டிரைவிங் இல்லை. அப்போ நாங்கள் தான் அதை பழக்கணும். வீட்டில் இதுதான் குடும்ப வாழ்க்கை, இதை இப்படித்தான் தாங்கணும், இதுக்கு இப்படித்தான் ஃபேஸ் பண்ணணும், இப்படித்தான் நடக்கணும் சொல்லணும். எப்படி பேசுவது, எப்படி மாமியோட எப்படி கிடைக்கிறது, மாமனார்கிட்ட எப்படி கிடைக்கிறது, வீட்டுக்கு வர விஷயத்தை எப்படி கவனிக்கிறது. இல்லை, புருஷன்கிட்ட சொல்லுவாங்க, முகத்தை தூக்கிட்டு இருப்பாங்க, என்னுடைய ஒரு மாதிரி ஆயிடுச்சு. உங்க உம்மா வந்தா நாய் கத்துற மாதிரி கட்டி போட்டு போறா, எனக்கு இன்றைக்கு 2ல் ஒரு முடிவு தெரிஞ்சாகணும். வேண்டோடனே நாய் கத்துற மாதிரி கத்தினா நாயிர குட்டி என்ன செய்யும்? காஞ்சி கடிக்கும். அப்போ அந்த பிள்ளைக்கு நான் பழக்கணும், புருஷன்கிட்ட எப்பையும் உங்கும்மா என்று செல்லப்பட்டான். மாமி வந்தாண்டு தான் சொல்லணும், அதை பழக்கம். அப்போ நம்மளோட உம்மா பாப்பா கிட்ட அப்படி கதைச்சாதான் பிள்ளை அதை கதைக்கும். புருஷனுக்கிட்ட, நம்மளோட பாப்பா கிட்ட நம்மளோட உம்மா, உங்கள் உம்மா வந்தான்னு சொல்லாமல் கோபமாக மாமி வந்து போனோம். மாமி என்றா உங்களோட உம்மா தான், வேற ஆறு எனக்கு மாமி, அவதான் வந்தா. என்ன நீ வயசு ஒன்றால் தானே கொஞ்சம் சத்தம் பண்ணிட்டு போயிட்டாங்க, நீங்கள் ஒன்றும் கழிச்சிடாதீங்க, அவருக்கு என்ன தெரியும், நான் சமாளித்து அனுப்பிட்டேன், சிரிச்சுக்கிட்டு ஒன்றும் இல்லை மாமி, மன்னிச்சுக்கோங்க மாமி என்று அனுப்பிட்டேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொன்னால் என்னோட தலைவில் அடிக்குது. அவளே இறங்கி உமாக்கு ஏசிடாதீங்கன்னா மாப்பிள்ளை பார பக்கம் இருப்பேன். பொண்டாடிக்கிட்ட சொல்லி அவ சார்பாக நான் மன்னிப்பு கேட்குறேன்பா. இதை மாறி சொன்னா உங்க உமா வந்தா நாய் கத்துற மாதிரி கட்டி போட்டு போறா, எனக்கு கடும் கோபமாக இருக்கொண்டோடனே அவன் பார பக்கம் நிற்பான். எங்கும் அவன் நாய் என்று சொல்கிறேன், அவனுக்கு தெரியுமாடி, நீ முதல் வட்டக்கிறங்கிறியம்மா. அப்போ எல்லாம் ஒரு சப்ஜெக்ட் தான். அதை இப்படி கதைச்சா அவனே மன்னிப்பு கேட்பான். எங்கள் உம்மா சார்வா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேம்மா, அவள் வயசான ஆள் தான், ப்ளீஸ்மா. அப்போ ஒன்றும் இல்லை, அதுக்கு என்ன செய்கிற, அவள் வயசான ஆள் தானே, எனக்கு தெரியாதா, விடுங்க அப்படி என்னன்னா புருஷன் பொண்டாட்டி நல்லா தானே இருக்காங்க. இது அடுத்தவனுக்காக காலை கொண்டு போகிற கேஸ் மட்டும் தெரியுமா?
மச்சினனால, மதினியால், மாமியாவால், மாமனாருக்கு பிடிக்கல, அதுக்கு பிள்ளைய போய் விட்டுப்பட்டு வாடா, மாமனாருக்கு பிடிக்கல. அப்போ நம்மளோட கோபத்தை பிள்ளைக்கிட்டே காட்டுறது, அவன் நல்லா இருக்கணுமே. அப்போ இப்படித்தான் சமாளிக்கிறது அப்படிங்கிறது வேறு இது இல்லை. அப்போ இன்றைக்கி நிறைய கேஸுகள் இப்படித்தான் நடந்துக்கிட்டே இருக்கு. நிறைய டிவோர்ஸ் வருது, அவனுங்களுக்குள்ள ஒன்றும் இல்லை, இல்லை ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ள ஒன்றும் இல்லை பிரச்சனை. அவங்க நல்லா தனிக்கான், பிரச்சனை வெளியில் சந்திக்க விடுறாங்கல்ல, கதைக்க விடுதில்லை சனம். நீ வெட்டக்கறங்க ஃபோன் இல்லை. இப்போ புருஷனை மாப்பிள்ளையை வெட்டக்கரைக்கு விட்டாச்சு, அவன் கொண்டாடிக்கிட்ட ஒரு ஃபோனில் ஒரு 5 நிமிஷம் கதைச்சானா சல்ல முடியும். ஆனால் கதைக்க விட்டு ஃபோன் வரப்படா, இந்த தெருவுக்கு வரப்படா, வெட்டொன்று துண்டு 2 காலியார்மாரும் பாதுகாப்பு இல்லை. கோர்ட்டில் ஒரு ஜட்ஜுக்கு முன்னால் நிற்கலாமா சாரணா மடித்து கட்டிக்கிட்டு? காலியார்மாருக்கு முன்னுக்கு என்ன பாட்டு போடுறானுங்க? வேறு கோர்ட்டில் வந்தால் பிடிச்சி ஷர்ட் பட்டான் போடாட்டியே ரிமாண்ட் உள்ள போட அவனை. இது காலியாருக்கு ஒரு மதிப்பு வைக்க தெரியா? காலியாருக்கு முன்னுக்கு நின்றுட்டு வாடி வட்டிக்கு பார்ப்போம். காலியார் என்ன ஒன்று புருஷனாடு மாவட்டத்தை வச்சு அதை கேட்டுக்கிட்டு காலியார் இருக்க வேண்டியதான். நம்முடைய சமூகம் இதை போய் போலீஸில் கொடுக்கலாம். காலியாருக்கு அந்த பவர், காளிமாருக்கு ஒரு பவர், ஒரு ஜட்ஜிட பவர் இருக்குது. 2 போலீஸை கொண்டாந்து வச்சுட்டு விசாரிக்கலாம், சட்டம் போட்டால் தூக்கி உள்ளுக்கு போடலாம். ஆனால் காளிமார் செய்யறதில்லை. நம்முடைய சமூகமே அப்படி நம்முடைய ஆட்களுக்கு கிடைக்க தெரியாது. அப்போ இந்த விஷயங்களை எல்லாம் நம்ம சரியாக செய்யணும்னா நம்ம அடிப்படையிலிருந்து பேசிக்கிலிருந்து நம்ம களை எடுக்கணும். நம்ம பிள்ளைகளை வளர்த்து எடுத்து ஆளாக்கி கல்யாணம் முடித்து ஒரு மெச்சுவர்ட் ஆக்கி அவங்கள வாழ விட்டுட்டோம்னா வாழ்க்கையில் பிரச்சனைகள் ரொம்ப குறைவாக. நிறைய பிரச்சனைகளை வெளியில் கொண்டு போகாமல் நாமளே தீர்த்துக்க பார்க்கணும், பேசி தீர்த்துக்கொள்ளணும். அதான் இஸ்லாமிய மார்க்கம் எவ்வளோ அழகான ஒரு வழிகாட்டல். உங்களோட ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கணவன் மனைவி இடையில் பிரச்சனை வந்தால் என்ன செய்யணும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, வஸ்தௌசுல் நிஸா, பெண்களுக்கு நீங்கள் நசீஹத்து செய்யுங்க. நசீஹத்தை எப்படி செய்கிற? கத்தியை கையில் வச்சுக்கிட்டு நசீஹத்து செய்கிறா, அது நசீஹத்து இல்லை. அது கத்தியை கையில் வச்சுருந்தா நசீஹத்துங்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம்? அன்பாக அமைதியாக அவங்கக்கிட்ட ஒரு உபதேசம் செய்கிற எப்படி? வாடா உன்னை எத்தனை இது நசியத்துங்கிறது மகன் அப்படி தான் மகன், இதை நம்ம இப்படி தான் ஹேண்டில் பண்ணணும் அப்படி என்று வந்தால் தான் அது நசியத்து. அப்போ நசியத்து செய்யணும்னா அன்பாக கிடைக்கணும். முதல் ஸ்டேஜ் என்ன? பக்கத்தில் வச்சு தலையை தடவி, நீ என்ற தங்கம், நாம் இப்படி தான் இருக்கணும், கொஞ்சம் புரிஞ்சிக்க, இதெல்லாம் இப்படி செய்யக்கூடாது, நசியத்து செய்யணும். 2வது என்ன? அதுக்கு மடங்கல்லையா படுக்கையை பிரிக்கணும். படுக்கையை பிரிக்கணும்னா என்ன செய்யணும்? ஏற்கனவே சேர்ந்திருக்கணும். இது ஏற்கனவே பிரிஞ்சிச்சு, கல்யாணம் முடிச்சு கொஞ்ச நாள் தானே உண்டா, மறுவா புள்ள பிறந்தோன்னா பிள்ளையோட இவர் அந்த ரூமில் போகணும், அவருக்கு போகணும், இவருக்கு பிள்ளை. அப்போ எப்படி அந்த சட்டம் பிறப்பு? அப்போ கணவன் மனைவி எப்போவுமே சேர்ந்திருக்கணும், படுக்கையை பிரிக்கப்படாது, சேர்ந்திருக்கணும். பிரச்சனை வந்தால் பிரியணும், பிரிஞ்சால் வலிக்கணும். ஒரு நாள் இல்லையே இப்படி இருக்காதே அப்படின்னு. அதுக்கும் இல்லாட்டி பகுதி புகுந்த கையிற மொபைல் கடுமை இல்லாமல் அடியுங்க. அது எதுக்குன்னா வலிக்கிறதுக்கு இல்லை, கையை தூக்கிட்டாரே என்று வலிக்கிறதுக்காக அடி தாங்குவாவ. ஆனால் அடிக்கிற அளவுக்கு நம்மளுக்குள்ள இப்படி பிரச்சனை வந்துட்டேங்கிறதுக்காக. அதுக்கும் முடியலாட்டி அந்த பக்கம் ஒரு நடுவர், இந்த பக்கம் ஒரு நடுவர், 2 நடுவரும் சேர்த்து வைக்கிற மனநிலை வச்சு பேசணும், பேசி ஒரு முடிவுக்கு வரணும். இதுதான் இஸ்லாம் அடுக்கடுக்காக தரக்கூடிய பிரச்சனையை கணவன் மனைவி பிரச்சனை சமாளிக்கிற ஓடர். அது இது எப்போ? ஏற்கனவே நல்ல கணவன் மனைவியை மார்க்கம் உள்ளதாக பார்த்து கல்யாணம் பண்ணி அதையும் மீறி சில பிரச்சனை வந்தால் தான் இது. ஆரம்பமே நமக்கு சரியில்லாமல் இருக்கக்குள்ள பிரச்சனை வராமலாம் இருக்கும். ஸோ அப்போ கல்யாணம்ங்கிறது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நல்ல ஒரு மகிழ்ச்சியாக இருக்கணும் என்றால் நமக்குள்ள நல்ல புரிந்துணர்வும் பிரச்சனைகள் எதிர்நோக்கக்கூடிய மனநிலைகளும் மார்க்கமும் கண்டிப்பாக இருக்கணும். இது தொடர்ந்து பேச வேண்டிய, இந்த திருமணம் சம்பந்தமாக பேச வேண்டிய விஷயம். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு சந்தர்ப்பத்தில் இன்னும் நிறைய விஷயங்களை நான் பார்த்துக்குவோம். சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.